ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மகளே. ஸோ ஸ்டார் வார்ஸ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ செப்பரேட்டாக வந்துட்டு மூவிஸ், சீரிஸ், அனிமேட்டட் டிவிஸ் எல்லாமே போட்டிருப்பேன், அண்ட் காமிக்ஸும் போட்டிருப்பேன். ஸோ அது ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக், ரிபல்லியன், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருப்பேன். ஆக்சுவலி ஸ்டார் வார்ஸோட அந்த ஒரு லோர் அண்ட் ஏஜஸ் வந்துட்டு அப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. அதில் ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் கேனன் மட்டும் நான் கம்ப்ளீட்டாக காமிக்ஸோட இன்க்ளூடடாக முடிச்சிருப்பேன். ஈவன் அதில் வர கேம்ஸும் சேர்த்துப்பேன். ஸோ மறக்காம அந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு தனியாக இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் மட்டும் கேனன் வந்துட்டு நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. காமிக்ஸ் பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ காமிக்ஸ் வந்துட்டு எப்பெல்லாம் படிக்கிறோம் அப்போ கண்டிப்பாக போடுறேன். பட் ரொம்ப நாளாவே டிலேல தான் இருக்கு. பட் போறாங்க. பட் ஆனா இந்த வீடியோல நம்ம வந்துட்டு எதை பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டார் வார்ஸோட அந்த ட்ரையாலஜி பிரகாரம் அந்த மூவிஸ் எல்லாமே ஒரே வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ ஆல்ரெடி தனியா பார்த்தது தான். ஸோ 3 படங்கள், அதாவது ஒரிஜினல் ட்ரையாலஜி, ப்ரீக்வல் ட்ரையாலஜி, சீக்வல் ட்ரையாலஜி, அந்த 3மே வந்துட்டு 3 வீடியோவா ஒரே வீடியோல 3 படத்தையுமே பார்க்க போறீங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புறேன். மேபி நம்மளோட ஆடியன்ஸ் வந்துட்டு எகைன் ரீச் பண்றதுக்கான ஒரு வழியா கூட இதை வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் சேனலோட ஆரம்பிச்ச காலகட்டங்களில். பட் ஒன்ஸ் அகைன் ரீ அப்லோட் பண்ற மாதிரி தான் இது. பட் ஆனா மேபி ஃப்ரெஷ் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு மேபி தெரியல இல்லையா இந்த சமயத்தில், அதனால தான் ரீ அப்லோட் பண்றேன். சோ அகைன் புதுசா கேளுங்க பார்க்காதவங்க. ஸோ ஸ்டார் வார்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிய வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது எல்லா ஸ்டார் வார்ஸ் படங்கள்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு எழுத்து மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த கதை வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது, ஸோ எதனால் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நேராக வந்து கதைக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க அந்த ஓப்பனிங் கிராலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன அந்த கெலாக்டிக் ரிபப்ளிக், அதாவது விண்மீன் குடியரசுல வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பு. சோ அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையினால வந்து அவதிப்படுறாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. சோ அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு நாட்டுக்கும் சரி ஒரு உலகத்துக்கும் சரி வர்த்தகம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சோ வர்த்தகம் வந்து இவ்வளவு வருஷங்களா வந்து இலவசமா நடந்துட்டு இருந்த சமயத்துல திடீர்னு அந்த வர்த்தக கூட்டமைப்பு, அதாவது ட்ரேட் ஃபெடரேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் வர்த்தகம் பண்ணா கண்டிப்பா வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நபு அப்படிங்கிற ஒரு சின்ன கிரகம், சரிங்களா, ஒரு கெலாக்டிக் ரிபப்ளிக் இருக்கிற ஒரு சின்ன கிரகம், அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வரி கட்டாததுனால அந்த சின்ன கிரகத்துக்கான வர்த்தகத்தை முழுசாவே வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணி வச்சிருக்காங்க. அதே சமயம் வர்த்தகம் பண்றதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழி இருக்கும் இல்லையா, அந்த வழியில வந்து நிறைய போர்க்கப்பல்களை நிறுத்தி யாருனாலையுமே வர்த்தகம் பண்ண முடியாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவும், சோ முன்னே சொன்ன மாதிரி ஒரு குடியரசோட காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஃபெடரேஷன் கூட நிறைய தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்காக விவாதம் பண்ணிருக்காங்க. சோ என்னதான் விவாதம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பெருசா வந்து எந்த ஒரு பாசிட்டிவாவும் வரல. சோ அந்த சமயத்துல வந்து அந்த குடியரசோட உச்சநிலை அதிபர், அதாவது சுப்ரீம் சான்சலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஸ் வேல்ரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இந்த பிரச்சனையை எப்படியா தீக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக 2 ஜெடாய் மாவீரர்கள், அதாவது ஜெடாய் நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தக கூட்டமைப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சோ முன்னே சொன்ன மாதிரி ஜெடாய்ங்கிறவங்க யாருன்னா, கேலக்சில நடக்கிற பிரச்சனைகளுக்கு அமைதியையும் ஒரு ஒழுங்கையும் கொண்டு வரவங்க. சோ இவங்களால மட்டும் தானே உதவி பண்ண முடியும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சநிலை அதிபர், அதாவது சுப்ரீம் சான்சலர், இவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் கிரால்ல வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். சரி, இப்ப அப்படி நம்ம படத்துக்குள்ள வந்துடலாம். 2 பேர்ல ஒருத்தரோட பேர் என்ன வந்து பாத்தீங்கன்னா குயின் குவான் ஜின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஜெடாய், அதாவது குரு அப்படின்னு சொல்லலாம். சோ குருனா சிஷ்யன் இருக்கணும் இல்லையா. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குருக்கு ஒரு சிஷ்யன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழிமுறைகளா வருதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. சோ 2ஆவதா வந்திருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட சிஷ்யன், சோ பேடவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவரோட பேர் என்னன்னா ஓபி-வான் கெனோபி. இவங்க 2 பேரையும் வைஸ்ராயான நியூட் கன்ரே அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்து இந்த வர்த்தக பிரச்சனையை தீக்கிறதுக்காக அந்த வர்த்தக கூட்டமைப்பு, அதாவது ட்ரேட் ஃபெடரேஷனுக்கு ரகசியமா அனுப்பி வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதே மாதிரி ஒரு முதன்மை தூதர்களா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. சோ எதுக்குன்னா இவங்க 2 பேரும் அங்க போய் பணியாற்றி, அதாவது அந்த வர்த்தக கூட்டமைப்பு கீழே வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு பிடிச்சி எப்படியாவது திருப்பி வந்து வர்த்தகத்தை செயல்படுத்த வைக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு. அப்படி கிளம்பி போன 2 ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தக கூட்டமைப்போட ஷிப்புக்கு போயிட்டு ஒரு மீட்டிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயத்துல இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னன்னா, அந்த வர்த்தக கூட்டமைப்பு டார்க் லார்ட் ஆஃப் சித் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட பேர் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீடியஸ், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட வில்ல. சோ அந்த சித்லாடான டார்த் சீடியஸும் வர்த்தக கூட்டமைப்பும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கிற விஷயம் வந்து தெரிய வருது. சோ நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், இந்த சித்துங்கிற இனம் வந்து அழிஞ்சு போய் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சுன்னு. ஆனாலுமே அந்த சித்தோட தலைவன் டார்த் சீடியஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே உயிரோட தான் இருக்காரு. இந்த விஷயம்
இந்த வர்த்தக கூட்டமைப்புக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனா அங்க இருக்கிற கேலக்சில யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. அங்க இவங்களை பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற 2 ஜெடாய்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது தெரியாது. சோ இந்த வர்த்தக கூட்டமைப்பும் அந்த டார்த் சீரியஸும் சேர்ந்து வந்து வேலை செய்யறாங்கிற விஷயம் நம்ம கிட்ட காட்டுறாங்க. காட்டுறது மட்டும் இல்லாம அந்த டார்த் சீரியஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 2 ஜெடாய்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நபுங்கிற சின்ன கிரகத்துக்காக தானே பேசறதுக்காக வந்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த கிரகத்து மேல படையெடுத்து போக சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கட்டளையிடுறாரு. அதே சமயம் வந்திருக்கிற 2 ஜெடாய்களையுமே கொன்றுங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. அப்படின்னு சொல்லவும் இந்த வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராயான நியூட் கன்ட்ரே வந்து கேக்குறாரு, என்னன்னா இது வந்து சட்ட ரீதியா வந்து தவறாச்சே, கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதாவது இது லீகலான்னு கேட்கும்போது இதை நான் லீகல் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. யாரு? படத்தோட வில்லனான டார்த் சீரியஸ். சோ இதை தொடர்ந்து அந்த வைஸ்ராய் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த 2 ஜடையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அங்கேயே அவங்களை அடைச்சு வச்சு அதே சமயம் விஷவாயு வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொலை பண்ணலாம்னு சொல்லி பாக்குறாரு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஜடாய்கள் வந்த கப்பலை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்பேஸ் ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடுறாரு. ஆனா இந்த 2 ஜடாயுமே வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. சோ இவங்களோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா, குங்கான் ஜின், ஓபிவான் கெனோபி அப்படிலாம் இருக்கு இல்லையா. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜின் அண்ட் கெனோபி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜின்னும் கெனோபியும் அந்த வர்த்தக கூட்டமைப்புல இருக்கிற சில டிராய்ட்ஸ், அதாவது ரோபோட் டிராய்ட்ஸ் தான் இருக்குங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி மாதிரி அவங்களோட சண்டை போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்படியே தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த நபுங்கிற சின்ன கிரகத்துக்கு படையெடுத்து போறக்காக வந்து பாத்தீங்கன்னா சில கப்பல்கள் வந்து தயார் நிலையில் இருக்கு. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி சோ அந்த டார்த் சீரியஸ்ங்கிறவர் நம்ம இந்த வைஸ்ராய் கிட்ட சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த நபுங்க கிரகத்து மேல போர் தொடுத்து போகணும், அதே சமயம் இந்த 2 ஜடாய்களை கொல்லணும்னு. சோ அதுக்காக இவங்க வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க நபுங்கிற கிரகத்துக்கு போறக்காக. அப்போ ஜின்னும் கிணமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி கப்பல்கள்ல ஏற வேண்டிய சூழ்நிலை வரவும் அதுல வந்து அவங்க ஏறி அப்படியே தப்பிச்சிடுறாங்க. அவங்க தப்பிச்ச அதே நேரத்துல இந்த கமாண்டிங் டெக், அதாவது அந்த கட்டளை தளத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராயான நியூட் கன்ட்ரே வந்து இவங்க போர் தொடுக்க போன அந்த நபுங்க கிரகத்தோட ராணியான பேட்மே அமிதலா அப்படின்னு ஒரு ராணி இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ராணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பண்ற அந்த முற்றுகைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தடை விதிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்து சட்டசபையோட அனுமதி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்றுகையை வந்து செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இந்த முற்றுகையை செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லவும் அந்த 2 ஜடாய் பத்தி கேக்குறாங்க. ஒரு 2 ஜடாய் வந்து உங்களை பார்க்க வந்திருப்பாங்களே, வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி யாரும் இன்னும் வரலைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும், இதை கேட்ட அந்த ராணி அமிதலாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த அமிதலாவோட காலை கட் பண்றது மட்டும் இல்லாம அந்த வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராய் என்ன சொல்றாருன்னா, அவரோட உதவியாளர் கிட்ட போயிட்டு நம்மளோட தொடர்பு மையத்துல இருக்கிற எல்லா தொடர்புலையும் வந்து பாத்தீங்கன்னா முடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ எதுக்காக நம்மளுக்கு கிளியரா தெரியும், டார்த் சீரியஸ் கிட்ட இவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா வெளியில யாருக்கும் தெரிஞ்ச கூடாதுங்கிறதுக்காக இது வரைக்கும் இவர் பண்ண அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடக்கணும்னு சொல்லிடுறாரு. அதாவது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில ராணி அமிதலா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பேட்மே அமிதலா, நம்ம அமிதலானே சொல்லிக்கலாங்க, அந்த குடியரசோட செனட்டர் ஷியர் பால்பட்டன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. சோ செனட்டர்னா அந்த சட்டசபை மேலாளர் அப்படின்னு சொல்லிக்கலாங்க. அவர்கிட்ட இந்த வர்த்தக பிரச்சனையை பத்தியும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஜடாய்கள் வந்து வர்த்தக கூட்டமைப்பின் வைஸ்ராயான நியூட் கன்ட்ரேவை பார்க்க போலங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செனட்டர் பால்பட்டன் வந்து சொல்றாரு என்னன்னா, அவங்க 2 பேரும் வந்து அந்த வர்த்தக கூட்டமைப்பு போனதாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா செய்தி வந்துச்சு, அப்படி இப்படி அவங்க போகாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேசிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹாலோகிராம் வந்து கட் ஆயிருது. அப்புறம் நபுவோட கவர்னரான சியோ பைபிள்ன்றவரு வர்த்தக கூட்டமைப்பு நம்ம மேல போர் தொடுத்து வர மாதிரி ஒரு அறிகுறி தெரியுது அப்படின்னு தகவல் தொடர்பு மையம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து அந்த நபுங்கிற கிரகத்து மேல படையெடுத்து போன அந்த போர் கப்பல்கள் எல்லாமே தரையிறங்குது. தரையிறங்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்படி இந்த லாரிங்க அதே சமயம் வந்து காருங்க எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி சில வெஹிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வெஹிக்கல்ஸோட பேர் என்னன்னா, ஒரு வெஹிக்கல் பேர் வந்து பாத்தீங்கன்னா MTT அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும். ஓபிவான் கெனோபியும் குயிங்கான் ஜின்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்கள்ல இருந்து இறங்கி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வெவ்வேறு இடங்கள நடந்து போயிட்டு இருப்பாங்க. சோ குயிங்கான் ஜின் வந்து தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த MTTங்கிற வண்டியை வச்சுட்டு அங்க இருக்கிற நேட்டிவ் ஸ்பீசிஸ், அதாவது அந்த கிரகத்திலே இருக்கிற பூர்வீகமான உயிரினத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழியில இருந்தாலுமே அந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொன்னுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தக கூட்டமைப்போட படை வந்து போயிட்டு இருக்கு. அப்ப வந்து குயிங்கான் ஜின் வந்து ஜார்ஜார் பிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினத்தை வந்து காப்பாத்துறாரு. இந்த ஜார்ஜார் பிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்கு, நம்ம ஜே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த உயிரினத்தை காப்பாத்துவோம். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி நடந்து போயிட்டு இருக்கும்போது சோ இவரோட சிஷ்யனான ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா 2 ரோபோட்னால வந்து பாத்தீங்கன்னா துரத்தப்பட்டு இருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வரவும் குரு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனை காப்பாத்தி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பயணத்தை மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஜேங்கிற அந்த உயிரினம் வந்து தன்னோட இனம் இருக்கிற ஒரு குடியிருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கூட்டிட்டு போகுது. அந்த இனத்தோட பேர் என்னன்னா குங்கான் இனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்தோட பேர் என்னன்னா ஓட்டோ குங்கா. அந்த ஓட்டோ குங்காங்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கடியில வந்து இருக்கு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, அந்த வர்த்தக கூட்டமைப்பு நபுல இருக்கிற தீடுங்கிற நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிருது. சோ அந்த நகரத்துல தான் ராணி அமிதலாவும் இருப்பாங்க. சோ நகரத்தை ஆக்கிரமிச்சுட்டா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராணியை கைப்பற்றிடுவாங்க இல்லையா. சோ ராணியை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிடறாங்க. அதே சமயம் அந்த அரசாங்கத்தோட மற்ற பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சிடுறாங்க. சோ அங்க கட் பண்ணி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டோ குங்காக்கு வந்து வந்தீங்கன்னா நம்ம ஜே வந்து அந்த 2 ஜடாய்களையுமே அந்த ஓட்டோ
நாட்டோட தலைவரான பாஸ் நாஸ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட போய் கூட்டிட்டு போகுது. அந்த பாஸ் நாஸ்ங்கிற தலைவரை பார்க்கவும் நபுல இருக்கிற மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா உதவி கேட்கறாங்க. ஆனா பாஸ்நாஸ் வந்து மறுக்கவும் இங்கிருந்து நீங்க கிளம்பி போறதுக்கு வேணா நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து கொடுத்துடுறாரு. ஏன்னா மேற்பரப்புல போனாதான் அந்த வர்த்தக கூட்டமைப்போட ஆர்மி வந்து இருக்கு இல்லையா, சோ அவங்க கிட்ட போய் மாட்டிக்குவாங்களா, அதனால கடலுக்குள்ளேயே வந்து போய்க்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உதவி வேணா பண்றேன்னு சொல்லி அவர் கொடுத்துடுறாரு. அதை தொடர்ந்து ஜடாயங்க கிட்டையும் அதே சமயம் அந்த ஜேஜேங்கிற அந்த உயிரினத்துக்கிட்ட வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல்ல போயிட்டு இருக்கவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு மீன் படுத்துது. ஆனா அந்த மீன் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கடல் ராட்சஸ் வந்து சாப்பிடுது. அதுக்கப்புறம் அவங்க எப்படியோ தப்பிச்சு அந்த தீடுங்கிற நகரத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாம ராணி அமிதிலாவையும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ல தப்பிச்சு போறாங்க. அதாவது ஸ்பேஸ் ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போறாங்க. சோ தப்பிச்சு எங்க போறாங்கன்னா உதவிக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த கெலாக்டிக் ரிபப்ளிக்கோட தலைநகரமான கோரஸ்கண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. சோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெலாக்டிக் ரிபப்ளிக்கோட சட்டசபை வந்து இருக்கு. சோ அந்த இடத்துல போய் உதவி கேட்டா கிடைக்கிறதுக்காக அவங்க போறாங்க. சோ அவங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளோட போர் கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறது வந்து பாக்குறாங்க. அது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கவும் அந்த போர் கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சுட ஆரம்பிக்கவும் இவங்களோட கப்பல்கள்ல சில பகுதிகள் டேமேஜ் ஆகும். பவர் பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருது. அப்போ இவங்க கப்பலுக்குள்ள ஒரு சின்ன மெக்கானிக்கல் டிராய்டு வந்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷிப்ல ஏதாவது கோளாறு வந்தா ரிப்பேர் பண்றதுக்காக இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராய்டு. இந்த டிராய்டை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது இந்த படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோலே வந்து பிளே பண்ணிருக்கும். இது மட்டும் இல்ல, இன்னொரு ஹியூமனாய்டு ரோபோட் ஒன்னு இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே பார்ப்போம். சோ அந்த ரோபோட்டும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுங்க ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற ரிப்பேர் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இருக்க ஒரு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா செத்துருது. அதாவது சுடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா அது அழிஞ்சிருது. சோ இந்த R2D2 மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ரோபோட் தான். அது வந்து எப்படியோ அந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஆன சேதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணவும் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பவர் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்க வந்து கோரஸ்கண்ட்க்கு போற அளவுக்கு அவங்க கிட்ட பவர் வந்து பாத்தீங்கன்னா முழுசா கிடைக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிரியோட படைகள் வந்து சுடும்போது இவங்களோட ஹைப்பர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். சோ ஒரு புதுசா வந்து ஹைப்பர் டிரைவ் போட்டாதான் அவங்க வந்து அவங்க போக வேண்டிய இடமான கோரஸ்கண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா போக முடியும். அதனால சரி பக்கத்துல ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாட்டூயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் வந்திருக்கு. அந்த கிரகத்துக்கு வந்து போறாங்க. சோ எதுக்குன்னா அந்த கிரகத்துல மேபி இவங்களுக்கான அந்த ஹைப்பர் டிரைவ் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க போறாங்க. சோ அந்த கிரகத்தோட ஒரு நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் டிரைவை தேடிட்டு இருக்கும்போது ஆனகின் ஸ்கைவாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமைங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து அடிமையா இருப்பாங்க. அதே சமயம் ஏலியன் வந்து எஜமானா இருப்பாங்க. சோ இவர் அடிமையா இருந்தா இவரோட எஜமான் யாரு, வாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியன். அவர் வந்து என்ன வேலை பாக்குறாருன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து குப்பைகள் எல்லாம் கிடக்கும். அதாவது பாத்தீங்கன்னா பல இரும்பு சாமான், ஈயம்பு தலைக்கு பேர்ச்சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப்போட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து வச்சு இவர் வந்து அதை சரி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டு இருப்பாரு. சோ அந்த பையனை பார்க்கவும் அவனோட எஜமான் கிட்ட கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போகவும் எங்களுக்கு வந்து ஹைப்பர் டிரைவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்க கேட்கிற அந்த ஹைப்பர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிபப்ளிக்காவோட காசு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட செல்லாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சோ அவங்க தேவையான பொருள் இருந்துமே ஜடாய்ங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்க முடியாம போயிருது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு வேற தெரியல. சோ இந்த ஆனகின் ஸ்கைவாக்கர்ங்கிற பையன் தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் இல்லையா, அதனால வந்து என்ன பண்றாங்க அந்த ஆனகின் ஸ்கைவாக்கரோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வருது. என்னன்னா இந்த ஆனகின் ஸ்கைவாக்கரவங்க ரொம்பவே புத்திசாலியான ஒரு பையன். அதே சமயம் அவனோட அந்த வயசுலயே ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அவன் உருவாக்கி இருக்கான். அந்த ரோபோட்டோட பேர் என்னன்னா C3PO அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் ஒன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த R2D2 மாதிரியே இன்னொரு ரோபோட் வந்து இந்த ஸ்டார் வார் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாவே ஃபேன் பேஸே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அந்த ரெண்டு ரோபோட்ல ஒன்னு R2D2, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த C3PO அப்படிங்கிற ஒரு ரோபோட். அதே சமயம் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைலட்டும் கூட. சோ அவங்க யூஸ் பண்ற வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பேஸ்ஷிப் மாதிரியா தாங்க இருக்கும். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தரையை விட உயரத்துல பறக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டிகளே இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து பயங்கரமா வந்து அந்த மாதிரி வண்டிகளை வந்து ஓட்டுவான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்ல ஒரு நல்ல மெக்கானிக்கும் கூட அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜெடாய் மாஸ்டர் குயிங்கான்ஜன் இருக்காரு இல்லையா, அதாவது குரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அனகின் ஸ்கைவாக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு ஜெடாய் ஆகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்லவும் இவங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்குள்ள டெலிபதி வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அதே சமயம் டெலிகைனசிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ வந்து அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு. என்னன்னா இவன் உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து உணர்றாரு. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவன் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவனோ அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. சோ எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கானா, முன்னையே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படி ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஒன்னு லைட் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டார்க் ஃபோர்ஸ். அது ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு, அதாவது ஒரு சமநிலை
சமநிலையை கொண்டு வரதுக்கு. ஸோ நம்ம தேனோஸ் வந்து நினைப்பார் இல்லையா, மக்களோட பாதி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டா மீதி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே தான். ஸோ அந்த பாசிட்டிவ் ஃபோர்ஸுக்கும் நெகட்டிவ் ஃபோர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கொண்டு வர வைக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவனோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சுக்கிறாரு. அதாவது ஒரு தீர்க்கதரிசியா இருப்பான்னு சொல்லி அவர் கருதுறாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏன்டா இவர் வந்துட்டு பேலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ வந்துட்டு கண்டிப்பா அதோட காமிக் பார்த்தாகணும் இல்லையா, அந்த காமிக்ல இருக்கிற கதையை இதோ கேளுங்க. சரி, ஓகே. இந்த காமிக்கோட பிளாட் சம்மரி என்ன நீங்க கேட்டீங்கன்னா, ஜெடாய் மாஸ்டர் கொயிங்கான்ஜின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ஜெடாய் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களாவே சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டிக் ரிபப்ளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மரியாதையோடையும் நம்பிக்கையோடையும் வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்களா சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவர் வந்துட்டு வச்சிருக்கிற நம்பிக்கை ஜெடாய் மேலயா இல்ல அவர் வச்சிருக்க அந்த ஃபோர்ஸ் மேலயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுதாங்க அந்த பேலன்ஸ். சோ ஒரு ஜெடாய்க்கும், அதாவது ஒரு ஜெடாயா இருக்கிறதுக்கும் அந்த ஜெடாயா இருக்கிற காரணமான ஒரு ஃபோர்ஸுக்கு இருக்கிற ஒரு பேலன்ஸ் தான் அவர் டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காமிக்கோட பிளாட் சம்மரிங்க. சரி, ஓகே. காமிக்கோட ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா கொயிங்கான்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடுகளோட ஒரு பாதிரியர், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா காடுகளை வந்துட்டு பாதுகாக்கிற ஒரு அரசி, அப்படி என்ன வேணா சொல்லாங்க. அவங்கள வந்துட்டு காப்பாத்துறதுக்காக போறாங்க. சோ அந்த மிஸ்ட்ரஸோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தியர் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கரெக்டா ப்ரொனன்சியேஷன் தெரியல. TH மேல ஒரு அப்பாஸ்ட்ரோபி ஒரு ER அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் கிளான் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளானட் பிரின் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு வந்திருக்காங்க. சோ அந்த கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரஸ் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மெட்டல் கிளான்ஸ் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, இவங்க வந்து காடுகளோட ஒரு அரசி இளவரசி அப்படின்னு கூட சொல்லலாம் சொல்லிருப்போம் இல்லையா. சோ இவங்களோட காடுகளை வந்து வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. சோ அதுக்கு வந்துட்டு இவங்க வாயால பர்மிஷன் கொடுக்கணும், இல்லனா வந்துட்டு இவங்களை கொன்னுட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த காடுகளை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பட் அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொயிங்கான்ஜின் வந்துட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க. சோ அந்த சமயத்துல ஒரு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சுத்து போடுறாங்க. சுத்து போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம கொயிங்கான்ஜின் வந்துட்டு நம்ம ஓபிவான் கெனபி கிட்ட ஷிப் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. சோ ஷிப் பக்கத்துல வரவும் அந்த மிஸ்ட்ரஸை தூக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொயிங்கான்ஜின் ஒரு ஜம்பை போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கும் எங்க போறது அப்படி மாதிரி கேட்கும்போது ஓபிவான் கெனபி கிட்ட இது மாதிரி காரஸ்கண்ட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ காரஸ்கண்ட் என்னன்னா கெலாக்டிக் ரிபப்ளிக்கோட கேபிட்டலுங்க. சோ என்னதான் காப்பாத்தினாலுமே வந்து பாத்தீங்கன்னா தியர் அப்படிங்கிற அந்த பிரைஸ்டஸ்க்கு வந்துட்டு இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து அம்யூஸ் ஆகலைங்க. சோ அப்படி இருந்தாலுமே அவங்க காரஸ்கண்ட்டுக்கு வந்து அடையும் அந்த பிரைஸ்டஸ் இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்துட்டு நீங்க மிகப்பெரிய லெஜண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா நீங்க இவ்வளவு ஒரு பயந்தாங்கொழியா இருப்பீங்கன்னு நினைக்கல. ஒரு சண்டைக்கு வந்துட்டு சண்டை போடாம நீங்க வந்துட்டு அவங்களை விட்டுட்டு ஓடி வந்திருக்கீங்க. இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா கொயிங்கான்ஜின் வந்துட்டு அவரோட பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆர்கியூ பண்றதுக்காக பாப்பாரு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட அந்த கேள்வி வந்துட்டு இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் உண்டாகுது. ஜெடாயோட ஒரிஜினல் பர்பஸ் என்ன? ஏன்னா ஜெடாயா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அனாவசியமா சண்டையோ கொலையோ பண்ணக்கூடாது. ஆனா வந்துட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவர் போயிருப்பாரு. ஆனா இவங்க காப்பாத்து போன இடத்துல அவங்க சுத்தி இருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க காப்பாத்திட்டு வந்திருப்பாங்க. காப்பாத்துற வேலையை செஞ்சிருந்தாலுமே அவங்க கூட சண்டை போடாம வந்துட்டாங்க. அதனாலதான் ஏன் வந்துட்டு சண்டை போடாம இருக்கீங்க, நீங்க வந்துட்டு ஒரு வாரியர்ஸ் கேள்விப்பட்டேன் பயந்தாங்கொழிகளா இருக்கும்போது கேட்கும்போது இவருக்கு ஒரு கேள்விக்குறி வருது. நம்ம உண்மையிலுமே யாரு, நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அவர் மாஸ்டர் யோடா கிட்ட பேசுறதுக்காக போறாரு. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் ஜெடாய் டெம்பிள்ல மாஸ்டர் யோடா வந்துட்டு கொயிங்கான்ஜினை தேடி வரவும் மாஸ்டர் யோடாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணிடுறாரு. நம்ம கொயிங்கான்ஜினோட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து குழப்பத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. அப்ப கொயிங்கான்ஜின் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஆர்கியூ பண்றாங்க. இந்த மாதிரி ஜெடாய் வந்துட்டு ஒரு வாரியர்ஸா வந்தாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேன் ஆஃப் பீஸ், அதாவது அமைதிக்காக அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்க வந்துட்டு வாரியர்ஸாவும் இருக்காங்க. அதே சமயம் அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்துட்டு ஃபோர்ஸோட இருக்கிற ஆட்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் யோடா வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துறாரு. என்னன்னா ஒருத்தனுக்கு வந்து ஒரு கேள்வி வந்து உதிக்கும் போது அவன் வந்துட்டு அவனோட ஃபோர்ஸை வந்துட்டு டீப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ நீ வந்துட்டு உன்னோட ஃபோர்ஸை வந்துட்டு பயன்படுத்து, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டீப்பா உள்ள போ, நீ உனக்கான பதில நீயே தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொயிங்கான்ஜின் என்ன பண்றாருன்னா இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவரோட ஷிப்புக்குள்ள ஏறது மட்டும் இல்லாம அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோமெக் டிராய்டு, சோ எப்பவுமே ஒரு ஸ்டார் ஷிப் அந்த மாதிரி ஒரு ஷிப்பு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராய்டு வந்து எப்பவுமே வந்து இருக்கும். எதுக்குன்னா ஏதாவது ஒரு விஷயம் பழுதடைஞ்சிட்டா உடனே சரி பண்றதுக்காக. சோ அந்த டிராய்டு அவர் மட்டும் அந்த ஷிப்ல வந்து போறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபோர்ஸ் வந்துட்டு கைட் பண்ண சொல்லி அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்காந்துக்கிறாரு. சோ அவர் வந்து ட்ரை பண்ணாரு. சரி, என்னோட ஃபோர்ஸ் வந்துட்டு என்ன எங்க கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம், அது நம்ம எங்க கொண்டு போதோ அங்கதான் நமக்கான பதில் கிடைக்கும் அப்படி சொல்லி நம்புவோம்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார் ஷிப்ல ஏறிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. சோ அப்படி அவர் போகும்போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபோர்ஸ் வந்து கொண்டு போகுதுங்க. கேலக்சில ஏதோ ஒரு பிளானட் கிட்ட போறாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு டெசிக்னேஷன் தெரியல அவருக்கு. சோ அந்த பிளானட் குள்ள லேண்ட் ஆகவும் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வாழலாண்டா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சென்ஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கோல்டான ஒரு ஏரியா, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற மாதிரியும் அங்க வந்துட்டு ஏதோ தவறு நடக்கிற மாதிரியோ இருக்கு. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன அவருக்குன்னு தெரியல. ஒருவேளை வந்துட்டு இதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன வர வச்சாங்களா, இல்ல இது என்னன்னு கத்துக்கிறதுக்காக என்ன வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் நீங்க வர வச்சதா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது. அவர் வந்துட்டு அந்த ஒரு ஃபோர்ஸை நோக்கி போறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது அந்த பிளானட்ல ஒரு டார்க்
சைடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு அதை பார்த்தனும் டவுட், நான் ஒருவேளை இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இல்ல இதை பத்தி கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் மோனுமெண்ட் ரீச் ஆனதும் ஒரு இடத்துல உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவெடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட, அதாவது ஒரு டார்க் சைட்ல கூட ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பி வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றாரு. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு வருது. கனவுன்னு சொல்றதை விட ஒரு விஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சூரியனால மூடப்பட்ட ஒரு வானத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனம் இருக்கிற மாதிரியும், ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல வேற எல்லாமே வெளியில வரது மட்டும் இல்லாம அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற வித்தியாசமான வேறால உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்முக்கு மாறி நம்ம கொயிங்கான்ஜினை தாக்குற மாதிரியே கொயிங்கான்ஜின் வந்துட்டு உடனே வந்துட்டு அவரை காப்பாத்திருக்காக அவரோட லைட் சேபர் யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கிழிச்சு வீசுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷன் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரோட லைட் சேபர் வச்சுட்டு அந்த வேர்கள் எல்லாத்தையுமே வெட்டி வீசுறதுனால அந்த வேர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செத்துருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே செத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல இருக்கிற அந்த ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிறைய ஜெடாய்கள், இறந்து போன ஜெடாய்கள் மாதிரி வந்து மாறுதுங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரியவே இல்லை, என்னடா இது நம்ம கொன்னவங்க எல்லாருமே ஜெடாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருது. ஸோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவரோட கைகள்ல ஊடுருவது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருது. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் திணற ஆரம்பிச்சிடுறாரு. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் பயந்து போய் எந்திரிச்சிடுறாரு. ஸோ அப்பதான் அவருக்கு புரிய வருது இது எல்லாமே ஒரு விஷயம் தான், இது ஒன்றும் உண்மை கிடையாது தான். ஆனா ரொம்ப முக்கியம் என்னதான் ஒரு டார்க் சைடு வந்துட்டு இவ்வளவு பெருசா இருந்தாலுமே லைட் சைடு வந்துட்டு அதுல இருந்து வெளியில வரக்கு ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு புரியுது. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பிளானட்ல இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை உணர்றாரு, இந்த மாதிரி பேலன்ஸ் வந்துட்டு ஒரு வயலன்ஸே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல ரீச் பண்ணும்போது அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் வந்துட்டு கண்டிப்பா இதை எதிர்த்து சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அவர் நம்புறாருங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் நேரா காரஸ்கண்டுக்கு திரும்பி வராரு. வரது மட்டும் இல்லாம கொயிங்கான் வந்துட்டு நேரா போயிட்டு தியர் கிட்ட போறாங்க, அந்த மிஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேசலான்னு போகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நேச்சர், ஏன்னா அந்த காரஸ்கண்டுங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மெட்டலால செஞ்ச ஒரு உலகம் மாதிரி தான் இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அழகான மரங்கள் இருக்கிறத அவங்க பார்த்து அது பக்கத்துல நின்று இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் கொயிங்கான் நேரா போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு உங்க கூட வந்து நிறைய ஆட்களை கொடுக்குறேன், அதை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் கிளானை வந்து எது சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எதுக்காகனா உங்களோட வாழ்க்கைக்கான பேலன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, என்னடா அவன் சண்டை போறதுக்கு ஆளெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமாகுது. சரி ஓகே, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நைட் ஸ்கைங்க. அப்படியே கொயிங்கான் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க, கூட வந்து யோடா இருக்காரு. யோடா வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி உனக்கான கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கொயிங்கான் சொல்றப்ப நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸோட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு பதில் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா யோடாவை பார்க்க வந்து பாத்தீங்கன்னா கொயிங்கான் வந்துட்டு எதை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு, எதை ரியலைஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரியா புரியல தான். பட் கொயிங்கான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் புரியுதுங்க. ஸோ ஏன்னா ஒரு ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தலை வணங்க கூடாது, அதே சமயம் ரொம்ப திடமானவங்களாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியறது மட்டும் இல்லாம அவங்களோட பாதை எப்பவுமே பேலன்ஸ் தான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயோட பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அவர் உணர்ந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வர இந்த காமிக் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த ஒரு காரணத்தால தான் அவர் பேலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நேரா இந்த கதைக்கு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஹைப்பர் டிரைவ் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட காசு இல்லை, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வழி வந்து கிடைக்குது. என்னன்னா அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் வந்து நடக்குது, அதாவது பாட் ரேஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் இப்படி கார் ரேஸ் பைக் ரேஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட் ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அனகின் ஸ்கைவாக்கர் அந்த சின்ன பையன் இருக்கான், அவன் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கவும் அந்த பையனோட எஜமானான அந்த வாட்டோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய் பேரம் பேசுறாங்க. என்னன்னா ஒருவேளை இந்த பையன் ரேஸ்ல ஜெயிச்சிட்டான்னா எனக்கு தேவையான பார்ட்ஸையும் நீ கொடுத்துடணும், அதே சமயம் இந்த பையனை அடிமையா இருந்து விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எதுக்காக தெரிஞ்சிருக்கும், இவன் உடம்புல ஃபோர்ஸ் இருக்கு, அதனால இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சிருப்பாரு இல்லையா. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இவனை எப்படியாவது இந்த அடிமையில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய் இவனோட ஜெடாய் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் அந்த பையனோட எஜமான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா விடுதலை பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவையும் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு, அவங்க அம்மாவையும் சேர்த்து நீங்க விடுதலை பண்ணணும்னு சொல்லும்போது இல்ல ஒருத்தர் மட்டும் தான் விடுதலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த அனகின் ஸ்கைவாக்கரோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்கனால வந்து பாத்தீங்கன்னா பேரம் பேசி ஜெயிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட் ரேஸ் தானே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான வெஹிக்கிளை வந்து பாத்தீங்கன்னா அவர் தயார் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள், அதாவது ரேஸுக்கு முன்னத்த நாள் ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா அனகின் ஸ்கைவாக்கரோட அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெடாய் மாஸ்டரான குயிங்கான் ஜின் வந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது உங்க பையனை நான் கூட்டிட்டு போறேன், உங்களையும் வந்து விடுதலை பண்ணணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால பண்ண முடியல அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க பையன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு அனகின் ஸ்கைவாக்கர் கிட்ட. ஸோ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட பிளட், அதாவது அந்த சின்ன பையனோட பிளட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கும் சரி நாளைக்கு ரேஸ் நல்லா பண்ணு சொல்லி அவனை அனுப்பிச்சுட்டு போட்டு அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஸோ அதை வந்து யார் டெஸ்ட் பண்றாங்கன்னா ஓபி-வான் கெனபி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பேஸ் ஷிப்ல வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணதுல ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜெடாயோட பிளட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிடிக்ளோரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 இல்லனா 20,000 கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்ஸ்க்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த பையனுக்கு அந்த மிடிக்ளோரியன் கவுண்ட் வந்து 20,000க்கும் மேல இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனைன்னு சொல்லி மென்ஷன்
மென்ஷன் பண்ணல. ஆனா அந்த பையனோட மிடிக்ளோரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 27,500 இருக்கு. சோ கிட்டத்தட்ட சித்தோட மாஸ்டர் டார்த் சீடியஸை விட ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஏன்னா சித்தோட தலைவரான டார்த் சீடியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 20,500 தான். ஆனா ஆனகின் ஸ்கைவாக்கருக்கு மிட்க்ளோரியன்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 27,500 வந்து இருக்கு. சோ இந்த விஷயம் தெரிய வரவும் ஓபிவான் கெனாபிக்கும் அதே சமயம் குயின் கான்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இந்த அளவு மிடிக்ளோரியன் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் மாஸ்டர்களுக்கெல்லாம் மாஸ்டர், அதாவது முதன்மை மாஸ்டரான மாஸ்டர் யோடாக்கு கூட இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிடிக்ளோரியன் கவுண்ட் இருந்தது கிடையாது. அப்படிங்கறனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் அவரோட பாட் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடறாரு. ஜெயிக்கவும் ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு தேவையான ஹைப்பர் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனகின் ஸ்கைவாக்கரோட எஜமானான அந்த வாட்டோ கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆனகின் ஸ்கைவாக்கர் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு விடைபெறும் போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த டார்த் சீடியஸ்னு ஒருத்தர் சொல்லியிருப்போம் இல்லையா நம்ம படத்தோட வில்லன் சொல்லிட்டு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மாணவன். எப்படி நம்ம ஜெடாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் குயின் கான்ஜின் அவரோட மாணவன் அதாவது சிஷ்யனான ஓபிவான் கெனோபி இருக்காரு. அதே மாதிரி டார்த் சீடியஸ் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டரா இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பார் இல்லையா இந்த மாதிரி சிஷ்யன். சோ அவரோட சிஷ்யனான டார்த் மவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு கொன்னுட்டு அந்த ராணி அமித்லா வந்து பாத்தீங்கன்னா கடத்தி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அவங்கள தேடிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்களுக்கு போயிருக்கவும் இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகத்துக்கு வந்திருப்பாரு. கரெக்டா நம்ம ஜெடாய்ங்க எல்லாம் சேர்ந்து ஆனகினை கூட்டிட்டு கிளம்புற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துல டார்த் மவுல் வந்து கரெக்டா வந்துடுறாரு. வரவும் அந்த ஜெடாய் மாஸ்டருக்கும் டார்த் மவுலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபி மத்தவங்கள ஏத்திட்டு ஷிப்பை வந்து தயார் நிலையில வந்து வச்சிட்டு இருக்காரு. வச்சுட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல மாஸ்டர் ஜெடாய் அவர் இருக்கார் இல்லையா குயின் கான்ஜின், அவர் டார்த் மவுல அடிச்சு போட்டு ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஏறிறாரு. ஏறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெனோபி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா அவன் யாருன்னு தெரியல, எதுக்கு வந்தான்னு தெரியல, ஆனா அவன் சண்டை போட்ட வழிமுறைகள் வந்து நம்மள மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அந்த அவங்க போக வேண்டிய இடமான கார்கஸ் கண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. அங்க வரவும் ஜெடாய் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஜெடாய்ங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா போட்டு மீட்டிங் பேசுற ஒரு இடங்க. அந்த இடத்துல போயிட்டு இந்த டாட்டூயின்ல வந்து ஒருத்தன் வந்து எங்களை சண்டை போடுறதுக்காக வந்தான், அவனோட சண்டை முறைகள் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குயின் கான்ஜின் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதை சொல்லவும் அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன சித்தோட இனமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருது. மறுபடியும் சித்து வந்து வர மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க. சோ இதை பேசி முடிச்சோன்னா குயின் கான்ஜின் வந்து சொல்றாரு என்னன்னா அனகின் ஸ்கைவாக்கர்னு ஒரு பையனை வந்து நான் வந்து டாட்டூயின் நகரத்துல பார்த்தேன், அந்த பையனை வந்து ஜெடாய் ஆக்கறதுக்கான பயிற்சி வந்து நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்ட ஜெடாய் கவுன்சில் வந்து என்ன பண்றாங்கன்னா சரி அந்த பையனை கூட்டிட்டு வா, நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் பையனை கூட்டிட்டு வந்து நிறுத்தவும் குயின் கான்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அமைச்சிட்டு பையன் கிட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்கவும் அவங்களுக்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஒரு விவாதம் மாதிரி நடக்குது. விவாதத்தோட முடிவுல வந்து என்ன பண்றாங்கன்னா குயின் கான்ஜினை வரவழைச்சு இந்த பையனுக்கு வந்து ஜெடாய் ஆக்கறதுக்கான ட்ரைனிங் கொடுக்க முடியாது, ஏன்னா இவனுக்கு அந்த பயிற்சியை கொடுக்க வேண்டிய வயசை வந்து இவன் தாண்டிட்டான், இவன் ரொம்ப பெரிய பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனே சின்ன பையன் தாங்க, ஆனா வந்து பெரிய பையன் சொல்றாங்க. ஏன்னா ஜெடாய் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கான வயசு வந்து 4 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து 16 வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஜெடாய் படவன், அதாவது ஒரு ஜெடாயோட சிஷ்யனா ஆக முடியும். அப்புறம் ஒரு 22-26 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஜெடாய் நைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா ஆகிடலாம். ஆனா இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா 8 வயசுக்கு மேல ஆயிருச்சு. சோ பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும், அதனால இவனுக்கு பயிற்சி அளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா இந்த பையனோட உடலுக்குள்ள பயங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ பயம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில கோபம் வரும், கோபம் வந்து குழப்பத்தை உண்டாகும், கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டார்க் சைடுக்கு வந்து போயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ டார்க் சைடுக்கு போனா என்னங்க ஆகும், சித்தா மாறிடுவான் இல்லையா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் சித்துகிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பயத்தையும் கோபத்தையும் அதிகப்படுத்தி அவங்கள வந்து கையாளுவாங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ இந்த பையனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ பயத்தால வந்து பாத்தீங்கன்னா கோபம் அதிகமாகும், கோபம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவனோட மைண்டே வந்து கொலாப்ஸ் ஆகி அவன் கெட்டவனா மாறக்கான சான்ஸ் இருக்கு. இவனோட எதிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா மேகமூட்டமா, அதாவது பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்த மாதிரி தான் இருக்கு, அதனால இந்த பையனை வந்து ஜெடாய் ஆக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குயின் கான்ஜின் கிட்ட வந்து ஜெடாய் மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லவும் குயின் கான்ஜின் சொல்றாரு இவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கான், அதை முதல்ல ஒத்துக்கோங்க, ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் ஜெடாய் மாஸ்டர் கவுன்சில் வந்து இவனை ஜெடாய் ஆகறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி தரவே இல்ல. சோ இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணி அமித்லா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த முன்னாடியே நம்ம பாத்துருப்போம் பால்படைன் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல. சோ அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சட்டசபையில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குது, இப்ப இருக்கிற சுப்ரீம் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தவறுக்கு வந்து காரணமா இருக்காரு, அதனால நம்ம திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வைக்கணும் சுப்ரீம் சான்சலருக்காக, அதுல வந்து நானும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சா இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்காம நான் பாத்துப்பேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ராணி அமிதுலாக்கு இதை செய்யற தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நபு கிரகம் வந்து அந்த வர்த்தக கூட்டமைப்புனால ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. ஸோ அங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கு இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்மி வேணும். இப்ப வேற ஆல்ரெடி நேரமே தாமதமாயிருச்சு. ஸோ இப்ப இருக்கிற சுப்ரீம் சான்சலர் கிட்ட கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு இவர் புதிய சுப்ரீம் சான்சலரா ஆனாலும் இவர் வந்து அந்த தலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் ஆர்மி கொடுக்கறதுக்கு ரொம்ப தாமதமாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல நினைச்சிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மதிச்சிடுறாங்க. ஸோ இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்காளர் பட்டியல வந்து சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராணி அமிதுலா வந்து என்ன சொல்றாங்கன்னா பால்பட்டேன் கூப்பிட்டு நான் வந்து திருப்பி நபுக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், இனி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்ல ஜெயிச்சு பதவிக்கு வந்து அதுக்கப்புறம் ஆர்மியை வந்து வர வைக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிற மக்கள் வந்து பிரச்சனையில மாட்டிப்பாங்க. ஸோ அதனால தானே போய் எப்படியாவது அந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பால்பட்டேன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இங்க பேசிட்டு இருக்கிற அதே சமயத்துல தான் அந்த பக்கம் ஜெடாய் கவுன்சில்ல அனகின் பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் ராணி அமிதுலாக்கு உதவியா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க நபுக்கு திரும்பி போறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு துணையா போகணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நபு கிரகத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புன ஓபிவானும் நம்ம குயின்கான்ஜின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது கெனோபி சொல்றாரு, இந்த பையனை ஜெடாய் ஆக்க வேணாம் தானே சொல்றாங்க, இவனை ஆக்கினா வந்து ஃபியூச்சர்ல பிரச்சனை தான் வருங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல இவன் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருக்கணும்னு எனக்கு தோணுது, நான் கண்டிப்பா அவனுக்கு பயிற்சி அளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பின எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நபுக்கு திரும்பி வராங்க. அதாவது ஆரம்பத்தில் இவங்க எங்கிருந்து தப்பிச்சாங்களோ அந்த கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வராங்க மக்களை காப்பாத்துறதுக்காக. ஸோ அங்க வந்துட்டு ஜேஜேங்கிற ஒரு உயிரினம் இருக்கு இல்லைங்களா, ஜார் பிங்ஸ்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா குயின்கான்ஜின் காப்பாத்திருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய தான் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருந்திருக்கும். அந்த உயிரினத்தோட இனமான குங்கனோட ஆர்மி வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அந்த குங்கன் இருக்கிற நகரத்துக்கு போய் வந்து பாக்குறதுக்காக ஜே போயிருக்காரு. ஆனா அவர் அங்க போய் பார்க்கும்போது அந்த நகரமே வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கண்டிப்பா வந்து புனித கோயில் இருக்கிற இடத்துக்கு தான் அவங்க போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாரு. அங்க போகவும் அங்க பாஸ்னாஸ் வந்து இருக்காரு, அதாவது இந்த குங்கன் நாட்டோட தலைவர் வந்து இருக்காரு. சோ அவர்கிட்ட போயிட்டு அந்த தீட் நகரத்துல இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்மிஸை கொடுக்கணும், அதே சமயம் என் கூட இருந்து சண்டை போட்டு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜே வந்து கேட்கும்போது அதை வந்து அந்த நாட்டு ராணிவே என்கிட்ட வந்து கேட்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராணி வந்து கேக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு அது கிளியரா தெரியுது ராணியிலேயே பொண்ணு வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பொண்ணு பேச கொஞ்சம் தடுமாறும் போது அப்ப ராணிக்கு பின்னாடி பணிவிடை செய்யறக்கா சில பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கிற ஒரு பொண்ணு தான் பாத்தீங்கன்னா ராணி. அவ அந்த பொண்ணு வந்து பேசவும் அங்க இருக்கிற ஆனகின் ஸ்கைவாக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. நீங்க கேட்கலாம் ஏன்டா இவன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், நடுவில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும், நீங்க படம் பார்க்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான். அந்த தீடுங்கிற நகரத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்த்தக கூட்டமைப்பு ஆக்கிரமிக்கும் போது ஒரு ராணியை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ராணி வந்து தன்னோட பணிவிடை செய்யற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராணியோட வேஷம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை தப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா உண்மையான ராணி அவங்க எப்பவுமே பிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணிவிடை செய்யற பொண்ணா வேஷம் போட்டுக்கிட்டு பணிவிடை செய்யற பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ராணியா வந்து வேஷம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த முக்கியமான சட்டசபை இருக்கிற இடத்துலயும் அரசாங்கம் இருக்கிற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களாவே தான் இருந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காலில் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராணி வந்து அவங்களே தான் இருந்திருப்பாங்க, அந்த பணிவிடை செய்யற பொண்ணு இருந்திருக்காது. அதே சமயம் அந்த காரஸ்கண்டுங்கிற நகரத்துக்கு போகும்போதும் ராணியா தான் இருந்திருப்பாங்க, அந்த பொண்ணா இருந்திருக்காது அந்த பணிவிடை செய்யற பொண்ணா. ஆனா அந்த டாட்டூ நகரத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணி முழுக்க அந்த பணிவிடை செய்யற பொண்ணாவே குயின்கான் கூட வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம ஜின்னு கூடயும் ஜே கூடயும் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆனகின் கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேலைக்கார பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நானுமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்க்கும்போது தெரிஞ்சு அது ராணி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அப்ப அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், இவன் ராணி கிடையாது இல்லையா, அதனால வந்து வேலைக்கார பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு பயவுள்ள ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்பவுமே நிலாவில தான் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நீங்க என்ன தரையில் நடந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இது நம்ம தமிழ் படத்துல கேட்ட மாதிரி இருக்குல்ல, இதை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதாவது தேவதைகள் வானத்தில் பறந்து வரும், நீ என்ன தரையில் நடந்து வருகிறாய் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. பையன் உசார் பண்றாங்க, அவனை விட பெரிய பொண்ணு ஆனாலுமே உசார் பண்ண பாக்குறான். இந்த குட்டி பையன் ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து பாத்தீங்கன்னா ராணி வந்து பணிவிடை செய்யற பொண்ணு வேஷத்துல இருக்கிறது தெரியாமே அந்த பொண்ணுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓவரா வந்து பாத்தீங்கன்னா பேசுவான். அதே சமயம் நல்ல ஃப்ரெண்டாக ஆகிடுவான். அதே சமயம் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அவனுக்கு திடீர்னு பின்னாடி அந்த பணிவிடை செய்யற பொண்ணு வந்து ராணியா வந்து பேசவும் பயங்கர ஷாக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு கிடையாது, ஏன்னா மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும் ராணி வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம். ஆனா அனகின் ஸ்கைவாக்கருக்கு சுத்தமா தெரியாது. அதனால ஷாக்கோட அவன் பார்த்துட்டு இருக்கான். ராணி வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க, நான் தான் உண்மையான ராணி, இவ வந்து என்னோட பாடி கார்டு மாதிரி. சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிச்சு உள்ள வந்தோம். ஆனா என் மக்களை காப்பாத்துறதுக்காக நான் தான் நின்று பேசணும் அப்படிங்கறதுக்காக நீங்க வந்து என் கூட சேர்ந்து உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க கிட்ட கொஞ்சம் படம் இருக்கு, அதே சமயம் உங்க படையும் எங்க படையும் சேர்ந்து அந்த வர்த்தக கூட்டமைப்போட படையை வந்து எதிர்த்தா அங்க இருக்கிற மக்களை காப்பாற்ற மட்டும் இல்லாம இந்த நபு கிரகத்தையும் வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் மண்டிட்டு அவங்க கேட்கறாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குங்கன் இனத்தோட தலைவரான பாஸ்னாஸ்க்கு வந்து பிடிச்சிருது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மன்றாடி கேட்டதுனால அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அவங்க வந்து சம்மதிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஒரு கேப்டனான பனாக்கான்னு சொல்லி
சொல்லி ஒருத்தரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் படைங்க, அதாவது பாதுகாப்பு படம் மாதிரி கொஞ்சம் படைங்க எல்லாம் சேர்ந்து அந்த வர்த்தக கூட்டமைப்போட ஒரு சிறை முகாம்ல போய் அந்த சிறையில் இருக்கிற கொஞ்சம் பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா மீட்டுட்டு வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமிதிலா வந்து இந்த போருக்கு வந்து ஒரு வியூகம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த வியூகத்துல போலாம், சோ நம்மளுக்கு எப்படி நம்ம போறனாலே சக்கரை வியூகம் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வியூகத்தை பயன்படுத்தி தான் நம்ம இந்த போர்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குங்கான் கிட்டையும் அதே சமயம் பாஸ்னாஸ் கிட்டையும் இந்த வியூகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்னன்னா அந்த குங்கன் ஆர்மியோட பெரிய படம் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக கூட்டமைப்போட சண்டை போட்டுட்டு இருக்கிற அதே கேப்ல ஜெடாய், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் பனாக்கான் ஒருத்தர் இருக்காரு அவரு, அதுக்கப்புறம் ராணி அமிதிலா, அப்புறம் ஆனக்கின் எல்லாருமே சேர்ந்து அந்த தீடுங்கிற நகரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா ஊடுருவணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரகசிய வழி இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு பின்னாடி இருக்கு. அந்த வழியில உள்ள போயிட்டு நியூட் கண்ட்ரி அப்படிங்கிற அந்த வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராய் வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் உள்ள இருக்கிற ஆர்மி கொஞ்சம் பேத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொல்லலாம்னு சொல்லியும் பிளான் போடுறாங்க. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைஸ்ராய் நியூட் கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்துருது எப்படியோ. சோ நியூட் கண்ட்ரி நேரா போயிட்டு டார்த் சீரியஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு என்னன்னா, இந்த மாதிரி ராணியோட ஆர்மி வந்து குங்கன் ஆர்மி கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எதிர்த்து போர் பண்றதுக்காக தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு டார்த் சீரியஸ் சொல்றாரு என்னன்னா, நம்மளோட ஆர்மியை வச்சு அவங்கள போய் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க இப்பதான் தயாராயிட்டு இருக்காங்கன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா போர் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும். நம்ம ராணியோட படை வந்து பாத்தீங்கன்னா நபு ஆர்மியும் குங்கன் ஆர்மியும் சேர்ந்துருக்கு, நம்ம இதை ராணியோட படையினே சொல்லிக்கலாங்க. சோ ராணியோட படையில இருக்கிற படை தளபதி என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே ஒரு ஷீல்டை வந்து உருவாக்குங்கன்னு சொல்றாரு. சோ அந்த ஷீல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய தாக்குதலுமே உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஷீல்டுங்க. அப்போ வந்து எதிரியோட ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரங்கி குண்டை வந்து வீசுவோம், அந்த ஷீல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதனால ஊடுருவ முடியல. அதனால வந்து எதிர்நாட்டோட தளபதி என்ன பண்றாருன்னா, அந்த பீரங்கில இருந்து தாக்கறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோபோட்ஸை கொஞ்சம் பேரை வர வச்சு அந்த ஷீல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி போற சொல்றாங்க. ஆனா அந்த ரோபோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவி போக முடியுது. ஏன்னா அது பெரிய தாக்குதல் தான் தவிர்க்கும். ஆனா இவங்க வந்து ஈஸியா உள்ள பூந்து போயிடலாம். அதுக்கப்புறம் உள்ள போன அந்த ரோபோட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷீல்டு ஜெனரேட்டர் வந்து மொத்தமா அடிச்சுன்னு இருக்கும், அந்த ஷீல்டு எல்லாம் வந்து டிராப் ஆயிருது. டிராப் ஆகிற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல பெரிய பீரங்கி குண்டுகள் வந்து போட ஆரம்பிக்க நம்ம ராணியோட ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா சாகுறாங்க. அப்படியே ஒரு தோக்கிற நிலைமைக்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ளாகிடுறாங்க. கிட்டத்தட்ட ராணியோட படம் வந்து பாத்தீங்கன்னா தோக்கிற நிலைமையிலே ஆயிருது. அந்த இடத்துல கட் பண்ணி சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராணி அதுக்கப்புறம் ஜெடாய்ங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீடுங்கிற நகரத்துக்குள்ள போயிருப்பாங்க இல்லையா, நம்ம அனகின் ஸ்கைவாக்கர் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கவும், நம்ம அந்த சின்ன பையன் அனகின் ஸ்கைவாக்கர் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஒரு போர் கப்பல் மாதிரி ஒரு பாட் இருக்குங்க, அதுல வந்து ஏறி உட்காந்துக்கிறான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எதிரியோட ஸ்டார்ஷிப் தான். அந்த ஸ்டார்ஷிப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டு தெரியாதனமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஷிப் ஆன் ஆயிருது. ஆன் ஆகவும் வந்து பாத்தீங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடறான். சோ அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா ஓட்ட தெரியல, இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட் ரேஸ்ல ஓட்டின அந்த பாடு மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணி அதை வந்து எப்படியே கஷ்டப்பட்டு ஓட்டிடுறாங்க. அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஸ்டார்ஷிப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கிரகத்துக்கு வெளியில போறாரு. கிரகத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டார்ஷிப் எடுத்துட்டு எதிரியோட ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தாக்கிட்டு இருக்காங்க. சோ இவரு போய் சரி நம்ம சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அலப்பறை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அந்த அலப்பறையோட முடியல எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஷிப்போட முக்கியமான பகுதியை அவன் வெடிக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற அந்த படை தளபதி, அதாவது இந்த படைக்கான தளபதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற அந்த ஸ்பேஸ்ஷிப்ல உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா கீழ இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் இயக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு ரோபோட் ஆர்மி தான். சோ மேல இருந்து பாத்தீங்கன்னா அவர் அதை இயக்கிட்டு இருப்பாரு. சோ அந்த தளபதியான அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டால்டி டோஃபின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷிப் வெடிக்கிறதோட அந்த டால்டி டாஃபின்ங்கிற அந்த தளபதி வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. இறக்கவும் கீழ இருக்கிற ரோபோட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டளையிடவோ அதே சமயம் அதை வந்து இயக்கவோ ஆள் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் எல்லாமே டவுன் ஆயிடுறாங்க. சோ அதனால எதிரோட ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா பயனற்றதா போயிருது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம குங்கன் ஆர்மியும் நபு ஆர்மியும் சேர்ந்து இருந்த நம்ம ராணியோட படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருது போர்ல. இதுக்கிடையில அமிதிலா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பனாக்கா கூட கொஞ்சம் பேரை கூட்டிட்டு அந்த நியூட் கண்ட்ரி வந்து பிடிக்கலான்னு சொல்லி போயிருப்பாங்க இல்லையா. சோ அரண்மனைக்குள்ள போய் அவனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பிடிச்சிருப்பாங்க. சோ சேர்ந்திருந்த ரெண்டு படையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருச்சு. அதே சமயம் ராணியும் ராணி கூட கொஞ்சம் போனவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப கடைசியா மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெடாய் மட்டும்தான். சோ அந்த ரெண்டு ஜெடாய்களுமே வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸோட மாணவன், அதாவது இந்த சிஷ்யன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டார்த் மால் முன்னாடியே பார்த்திருப்போம். அந்த டாட்டூயின்ல இருந்து கிளம்பும் போது ஒருத்தன் கூட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அவன் கூட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை. அந்த சண்டையோட கேப்ல வந்து பாத்தீங்கன்னா டார்த் மோல் வந்து ரெண்டு சைடு இருக்கிற ஒரு லைட் சேவர் வந்து யூஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடட் லைட் சேவர் தான் யூஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஹேங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அங்கிருந்து சண்டை போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேட்டட் ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கவும் நம்ம ஜெடாய் மாஸ்டரும் சிஷ்யனும் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. ஒரு கட்டத்துல பக்கத்துல வர முடியாத சூழ்நிலை வர கேப்ல என்னாச்சுன்னா நம்ம ஜெடாய் மாஸ்டர் குயிங்கான் ஜின்னை வந்து டார்த் மோல் வந்து லைட் சேவர் எடுத்து நெஞ்சிலே குத்தி படுகாயமடைய செஞ்சிடறாரு. இதை பார்த்த ஆத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனபி பயங்கரமா சண்டை போடுவாரு.
போடுவாரு. ஆனா சண்டை போடும்போது அந்த ஜெனரேட்டரோட எட்ஜ்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சரியாம தவறி விழுந்துருவாரு கீழே. விழுகும் ஒரு இடத்துல புடிச்சிட்டு இருப்பாரு. ஆனா டார்த் மோல் என்ன பண்ணுவாருன்னா அவரோட லைஃப் சேபர் வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருவாரு. தட்டி விடவும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளத்துல விழுந்துருது. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து மேல இருக்கிறது வந்து அவரோட குருவோட லைட் சேபர் மட்டும்தான் கிட்ட இருக்கு. சோ அதை வந்து எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் மன அமைதியை கொண்டு வந்து அவரோட ஃபோர்ஸை வந்து வெளிப்படுத்துறாரு. அந்த நேரத்துல தான் டார்த் மோல் வந்து ஓபிவான் கெனோபியை கொலை பண்ண பார்க்கும்போது கரெக்டா ஜம்ப் பண்ணி அந்த லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கைக்கு வர வச்சு புடிச்சு டார்த் மோல் வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபி ரெண்டா வெட்டி போட்டுறாரு. சோ அந்த பள்ளத்துக்குள்ள அவரோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா குயின்கான் சின்ன மடியில படுக்க வச்சுட்டு கவலையா இருக்காரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட குரு என்ன சொல்றாருன்னா அந்த சின்ன பையன் ஆனகின் ஸ்கைவாக்கரை எப்படியாவது நீ ஒரு ஜெடாயா ஆக்குவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணித்தா, நீ தான் வந்து அவனை ஜெடாயா ஆக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதனால எனக்காக நீ எப்படியாவது அவன் ஒரு சிறந்த ஜெடாயா ஆக்கு அப்படிங்கிற மாதிரி சத்தியம் வாங்கிக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கெனோபியோட குரு வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த நாட்டுக்கு அந்த பால்பட்டின் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் சான்சலர் எலெக்ஷன்ல சேர்ந்திருப்பாரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு புதிய சுப்ரீம் சான்சலரா வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாரு. சோ இந்த வெற்றியை வந்து பாத்தீங்கன்னா அமிதுல்லாக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்றாரு. வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு அப்புறம் அந்த நியூட் குண்ட்ரிங் அந்த வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராய் இருக்கான் இல்லையா, அவனை வந்து செஞ்ச குற்றத்திற்காக எதுக்காக வந்து செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் விசாரிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு, ஏன்னா இவன் வந்து இந்த தப்பு செஞ்சிருக்கான், ஆனா இவனை வந்து யாரோ ஒருத்தர் சொல்ல சொல்லி தானே செஞ்சிருப்பான், அது யாருன்னு விசாரிக்க சொல்லி அவனை வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போக சொல்றாங்க. அதை தொடர்ந்து மாஸ்டர் யோடா என்ன பண்றாருன்னா ஓபிவான் கெனோபியை வந்து சிஷ்யனா இருந்து குருவா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சாரு. அதாவது ஒரு ஜெடாய் நைட்டாவும் ஜெடாய் மாஸ்டராவும். அப்படி மாஸ்டர் யோடா வந்து பதவி உயர்வு கொடுக்கும்போது ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா குயின்கான் சின் கிட்ட கொடுத்த சத்தியத்தை பத்தி கேட்கிறாரு. நான் வந்து ஆனகின் ஸ்கைவாக்கரை ஜெடாயா மாத்துவேன்னு சொல்லி கடைசி சத்தியமா வந்து அவர் சாகருக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை நான் கண்டிப்பா ஒரு ஜெடாயா ஆக்குறதுக்காக பயிற்சி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா மாஸ்டர் யோடா சொல்றாரு அவனுக்கு பயிற்சி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அது வந்து கடைசியில வந்து ஆபத்துல தான் முடியும், இருந்தாலுமே பரவாயில்ல அவனுக்கு நீ வந்து ஜெடாய் ஆகறதுக்கான பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜெடாய் கவுன்சில் சம்மதிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ அன்னைக்கு சாயங்காலமே வந்து பாத்தீங்கன்னா தீடோட புனிதமான இடத்துல வந்து குயின்கான் ஜின் அதாவது மாஸ்டர் ஜெடாய் ஒருத்தர் இருந்தார்ல அவரோட உடலை வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறாங்க. அவரோட உடலை வந்து எரிக்கும் போது மாஸ்டர் விண்டுவும் யோடா வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த களங்கத்துக்கு வந்து காரணம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஒரு பேடவான் அதாவது ஒரு குரு ஒரு சிஷ்யன் தான் இருப்பான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனுங்கிற டார்த் மோல் இறந்துட்டான், அப்ப கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க திருப்பி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மாஸ்டருக்கு ஒரு சிஷ்யன் ஒருத்தன் கண்டிப்பா இருந்துதாங்க ஆகணும். சோ டார்த் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனோட சிஷ்யனான டார்த் மோல் வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டாரு, அதுக்காக கண்டிப்பா இன்னொரு சிஷ்யனை கண்டிப்பா தேடுவாரு. சோ இன்னொரு சிஷ்யன் அவருக்கு வேணும்னா கண்டிப்பா அவனோட அந்த ஃபோர்ஸோட மிட்க்ளோரியன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 20,000 இல்லனா 20,000க்கு மேல இருக்கணும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை ஆனகின் ஸ்கைவாக்கர் அவரோட சிஷ்யனா ஆயிருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும். அதுக்காக தான் மாஸ்டர் யோடா எல்லாருமே வந்து இந்த பையனை ஜெடாய் ஆக்கறதுக்கான பயிற்சி கொடுக்கறன்னு சொல்லிருப்பாங்களான்னு சொல்லி ஒரு டவுட் வரும். அது என்ன நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்த படங்கள்ல பார்க்கலாம். சோ இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா நபுவும் குங்கன் ஆர்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையில ஒரு பெரிய செலிப்ரேஷன். சோ ஏன்னா போர்ல ஜெயிச்சிட்டாங்களே அதனால வந்து பாத்தீங்கன்னா நபுல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்துல இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து காமிக்கிறாங்க. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெடாயோட ஆடையை கொடுக்கறது மட்டும் இல்லாம ஜெடாயோட குறியீடான அவரோட தலைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிண்டி போட்டு இருக்காங்க சிவப்பு கலர்ல. சோ ஜெடாய்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யனா இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்து இருக்கணும்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராணி அமிதுல்லா வந்து குங்கன் நாட்டோட தலைவரான பாஸ்னாஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்பின் சின்னமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிசு கொடுக்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. சோ ஏன்னா போர்ல ஜெயிச்சிட்டாங்களே அதனால வந்து பாத்தீங்கன்னா நபுல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாஸ்னாஸுக்கும் அதே சமயம் குங்கனோட மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நட்போட பரிசா ஒரு விஷயத்தை கொடுக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி ஸ்டார் வார்ஸ் முதல் பாகம் முடியுது. சோ இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா கேலக்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை, அதாவது முன்னாடியே சொல்லியிருப்போம் கெலாக்டிக் ரிபப்ளிக் அதாவது கெலாக்டிக் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் என்னன்னா கவுண்ட் டூக்கு அப்படின்னு ஒரு மர்மமான ஒரு ஆளுங்க, ஓகேங்களா, அவர் யாருன்னு தெரியல, அவரோட தலைமையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சோலார் சிஸ்டம் வந்து கெலாக்டிக் ரிபப்ளிக்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா விலகி போலாம் அதாவது பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கவுண்ட் டூக்கு அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில வந்து நடக்குது. சோ எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கோங்க, நம்ம இந்தியா தான் வந்து அந்த கெலாக்டிக் ரிபப்ளிக்காவும் அதே சமயம் மத்த 29 ஸ்டேட்ஸ் எல்லாமே 29 சோலார் சிஸ்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு இந்தியால இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விலகி போயிருச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த வெவ்வேறு சோலார் சிஸ்டத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டிக் ரிபப்ளிக் விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இது வந்து யாரோட தலைமையில் நடக்குதுன்னா கவுண்ட் டூக்கு அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில நடக்குது. ஆனா இதை தடுக்கிறதுக்கு ஜெடாய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்காங்க. ஏன்னா இப்படி திடீர்னு அந்த கெலாக்டிக் ரிபப்ளிக் இருந்து ஒவ்வொரு சோலார் சிஸ்டமே போகும்போது அந்த இடத்துல அமைதிங்கிற ஒரு விஷயம் இருக்காது இல்லையா, கண்டிப்பா ஒரு போராட்டங்கள் அப்படிதான் இருக்கும். சோ அதை தடுக்கணும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெடாய்ங்கிறவங்க கேலக்சில அமைதியையும் ஒழுங்கையும் கொண்டு வரவங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்காங்க. சோ ஜெடாயில வந்து ஆட்கள் இல்லாதனால அவங்களுக்கு இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. சோ இந்த விஷயத்துக்காக நம்ம
நம்ம ஜெடாய்களுக்கு சில உதவி வேணும் இல்லையா. ஸோ அந்த உதவிக்காக நம்ம ராணி அமிதிலா இருக்காங்க இல்லையா. ஸோ பேட்மே அமிதிலா போன எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராணியா இருப்பாங்க. பட் இவங்க இப்போ முன்னாள் ராணி, ஏன்னா ராணி அமிதிலாவா இருந்தவங்க செனட்டர் அமிதிலாவா ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெலாக்டிக் செனட், அதாவது கெலாக்டிக்கோட சட்டசபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வராங்க. எதுக்காக வந்து அவங்க வராங்கன்னா ரிபப்ளிக்கோட ஆர்மி வந்து ஜெடாய்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்கறதுக்காகவும் அதே சமயம் இதுக்கு வந்து வாக்களிக்கவும் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க சொன்னா கண்டிப்பா ஜெடாய்களுக்கு ரிபப்ளிக்கோட ஆர்மி வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து திரும்பி வராங்க. சோ இந்த விஷயங்கள் தான் அந்த ஓப்பனிங் கிரால்ல சொல்லப்பட்டது. சரி ஓகே, இப்போ படத்துக்குள்ள அப்படியே வரலாம். சோ போன எபிசோட்ல சொன்ன மாதிரி அந்த கெலாக்டிக் செனட்ங்கிறது கெலாக்டிக் சட்டசபை. அந்த சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா காரஸ்கண்ட் அப்படிங்கிற ஒரு நகரத்துல தான் இருக்கு. அது நம்ம கெலாக்டிக் ரிபப்ளிக்கோட தலைநகரம். அந்த தலைநகரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெலாக்டிக் செனட் அந்த சட்டசபை இருக்கு. அந்த சட்டசபைக்கு தான் முன்னாள் ராணி பேட்மே அமிதிலாவும் அதே சமயம் இப்போ வந்து அவங்க செனட்டர் அமிதிலா அப்படின்னு ஆயிட்டாங்க. சோ அவங்க வந்து வராங்க. வரவும் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராணியா இருக்கும் போதே எப்பவுமே வெளியில இருக்கும்போது தான் வந்து சாதாரண மனுஷனா வேஷம் போட்டுக்குவாங்க. அதே சமயம் அவங்களோட பணிவிடை பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ராணியா வேஷம் போட்டு தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வராங்க. ஆனா இந்த வாட்டி கரெக்டா அவங்க அங்க ரீச் ஆகும்போது அவங்க வந்த ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சிருது. வெடிக்கவும் ராணி மாதிரி வேஷம் போட்டுருக்கிற அவங்க பணிவிடை செய்யற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டசபைக்கு போகவும் அங்க வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் சான்சலரான ஷிவ் பால் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா செனட்டர் அமிதிலா வரும்போது சுப்ரீம் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ல இருக்காரு. மீட்டிங்ல வந்து எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, இந்த ஓப்பனிங் கிரால்ல சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ கவுண்ட் டூக்கு அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில சோலார் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பல்லாயிரக்கணக்கான சோலார் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டிக் ரிபப்ளிக்கை விட்டு போயிடறான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் கெலாக்டிக் ரிபப்ளிக்கை விட்டு போறாங்கன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா அது யாரோட தலைமையில் நடக்குதுன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. சோ அமிதிலா அங்க வரவும் எனக்கு வந்து கவுண்ட் டூக்கு மேலதான் வந்து சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெடாய்கள் வந்து சொல்றாங்க, இல்ல வாய்ப்பே கிடையாது. கவுண்ட் டூக்கு வந்து முன்னாள் ஜெடாயா இருந்தவர். ஒரு ஜெடாய் எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும்? அவரே வந்து அமைதியை காக்குறவரு. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அவர் இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் ஒருத்தர் வந்து சொல்றாரு. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த கவுண்ட் டூக்கு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஜெடாயா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க சுப்ரீம் சான்சலர் ஷிவ் பால்பட்டின் சொல்றாரு, சோ நம்ம அமிதிலாக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும்போது வந்து அவங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க இல்லையா, அதனால வந்து உங்களோட உயிர் வந்து ரொம்பவே முக்கியம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ செனட்டர் அமிதிலா, சோ ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா பேட்மே அமிதிலா. நம்ம பேட்மே அப்பப்போ நடுவில் சொல்லுவோம், சில டைம் அமிதிலான்னு சொல்லுவோம். சோ அமிதிலா தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிஃபரபிளா இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா நான் அமிதிலானே சொல்லிக்கிறேன். சோ அமிதிலாவை பாத்துக்கிறதுக்காக ஓபிவான் கெனோபியும் அதே சமயம் அவரோட அப்ரண்டிஸான ஆனகின் ஸ்கைவாக்கரையும் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கிறாங்க. சோ யாரும் தெரியுதுங்களா? போன எபிசோட்ல சின்ன பையனா இருந்தவன் 10 வருஷம் ஆச்சு நல்லா பெரிய பையனா வளர்ந்துட்டான். சோ திருடங்கையிலேயே சாவியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகினுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமிதிலா மேல ஒரு காதல் இருக்கு. இப்ப வேற இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அமிதிலா வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. சோ அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா அமிதிலா தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் வெளியில பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஜாம் வெசல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏலியன், அது ஒரு பொண்ணு தாங்க, பட் ஆனா அது ஒரு ஏலியன் தான். அவங்க வந்து 2 விஷப்பூச்சி அனுப்பிச்சு அமிதிலா வந்து கொல்ல சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிடுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த விஷப்பூச்சி கடிக்கிறதுக்கு முன்னாடி ஆனகின் ஸ்கைவாக்கரும் ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துறது மட்டும் இல்லாம அந்த ஜாம் வெசல் அப்படிங்கிற அந்த அசாசின் பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா துரத்திட்டு போறாங்க. சோ அந்த கெலாக்டிக் சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சேசிங் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அந்த சேசிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அவுட்லாண்டர் கிளப், ஓகேங்களா, ஒரு கிளப் மாதிரி இருக்கும். அந்த கிளப்புக்குள்ள போயிட்டு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாம் வெசல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பிடிச்சிடுறாங்க. சோ நீ யாருக்காக வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சோ ஏன் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அசாசினா. சோ அசாசின்ஸ்னாலே தானா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. சோ யாருக்காக வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது யாரோ ஒரு மர்மமான நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ ஊசி வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து சுட்டுறாங்க. சுடவும் அந்த மர்மமான நபர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒரிஜினல் ஃபார்ம் அந்த ஏலியன் ஃபார்முக்கு மாறி இறந்துருது. ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வருது. ஆனா சொல்லவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துருது. சோ அதுக்கப்புறம் ஓபிவான் கெனோபி ஆனகின் ஸ்கைவாக்கர் ஜெடாய் டெம்பிளுக்கு திரும்பி வரவும் ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஜெடாய் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து அவங்களை யாரு கொன்னாங்களோ அவங்களை கண்டுபிடிக்க போ அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி வேலையும் அதே சமயம் ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து பாத்தீங்கன்னா அமிதிலாவை பார்த்துக்க சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கட்டளையிட்டுறாங்க. சோ ஒரு பக்கம் ஓபிவான் கெனோபி யாரு கொண்டிருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடுறதுக்காக போகும்போது ஆனகின் ஸ்கைவாக்கரும் நம்ம பேட்மே அமிதிலா வந்து பாத்தீங்கன்னா அமிதிலாவோட சொந்த உலகமான நபுக்கே வந்து திரும்பி போறாங்க. சோ நம்ம போன எபிசோட்ல பார்த்திருப்போம், அங்கதான் இவங்க ராணியா இருந்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த கிரகத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி போறாங்க. நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர குஷி. ஏன்னா வாய்ப்புகள் அமையாது, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அமிதிலா உசார் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டே இருப்பான். சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமிதிலா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ. சோ அந்த டைம்ல கூட வந்து என்ன சொல்லிட்டு இருப்பானா, ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருந்தாலும் அப்பா மாதிரி தான் இருந்தாலுமே என்ன வந்து தனியா ஒரு டெசிஷன் எடுக்கவே விட மாட்டேங்கிறாரு, எப்ப பாரு அவர் சொல்றதே தான் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால அவனுக்கு கோவமும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் வருது. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். என்னன்னா போன எபிசோட் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன், அது இந்த இடத்துல சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன்.
ஏன்னா இதுக்கப்புறம் வர அந்த தேர்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த விஷயம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அது இப்போ சொல்றேன். என்னன்னா போன எபிசோட்ல குயிங்கான் ஜின் இருக்காரு இல்லையா, சோ ஓபிவான் கெனோபியோட மாஸ்டர் இருக்கார்ல, சோ அவர்கிட்ட நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரோட அம்மா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஆனகின் ஸ்கைவாக்கருக்கு அப்பாவே கிடையாது, அவன் வந்து தானாவே என் வயித்துல உருவானா, எப்படி உருவானான்னு தெரியல, நான் சும்மா வாழ்க்கையில நிம்மதியா இருந்திருக்கும் போது திடீர்னு அவன் உருவானா, அதுக்கப்புறம் அவனை நான் பெத்தெடுத்தேன், அப்புறம் நான் வளர்த்திட்டு இருக்கேன், அப்பாவே எல்லாம் பிறந்த பையன். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குயிங்கான் ஜின் வந்து நினைச்சிருப்பாரு இவன் வந்து ஒரு ஃபோர்ஸால வந்து உருவானவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ முன்னாடியே சொல்ற மாதிரி ஜெடாய்களுக்கு சக்தி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ அதால உருவாக்கப்பட்டவன் சொல்லி தான் இவனை வந்து கண்டிப்பா ஒரு ஜெடாயால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் நம்பி கூட்டிட்டு வந்திருப்பாரு. சோ எப்படி ஒருத்தன் அப்பாவே எல்லாம் உருவானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். ஆனா இந்த கேள்விக்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த எபிசோட்ல சொல்ல மாட்டேன், அடுத்த எபிசோட்ல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்ப கதைக்குள்ள வரலாம். சோ நம்ம அமித்லா வந்து பாத்தீங்கன்னா செனட்டரா இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து நபு கிரகத்துக்கு போயிட்டாங்கன்னா செனட்டரோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா யாராவது பாத்துக்கணும்ல, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜே போன எபிசோட்ல பார்த்தோம்னா அந்த விலங்கு மாதிரி இருக்கும்ல ஜார் ஜார் பிங்ஸ், சோ அதை வந்து பாத்தீங்கன்னா செனட்டரா இங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து சாதாரண ஒரு பெண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரகத்துக்கு தான் போறாங்க. சோ நபுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரும் பேட்மே அமித்லாவும் கொஞ்சம் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, நல்லா பேசிக்கிறாங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க நம்ம ஓபிவான் கெனோபி யார் வந்து அமித்லா வந்து கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து விசாரிக்க போயிருப்பார் இல்லையா, சோ அந்த விஷ ஊசி எடுத்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விசாரிக்க போயிருப்பாரு. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது கமினோ அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பத்தி அவருக்கு தெரிய வருது. இது அந்த கிரகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசியெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயோட அந்த லிஸ்ட்ல, அதாவது சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ்ல வந்து அந்த கமினோ பிளானட் பத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது அப்படி ஒரு பிளானட்டே இல்ல அப்படின்னு சொல்லி வருது. இதை பார்த்துதான் அவருக்கு அதிர்ச்சி, எப்படி இந்த இடத்துல அந்த பிளானட் இருந்திருக்கணுமே, அதாவது அந்த சோலார் சிஸ்டத்துல ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளானட் இருந்திருக்கணும், ஆனா அந்த இடத்துல அந்த பிளானட் இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்காக நம்ம மாஸ்டர் யோடா கிட்ட போய் கேட்கிறாரு. மாஸ்டர் யோடா வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து ஜெடாயகருக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஜெடாய்கள் வந்து கண்ணை மூடிட்டு சண்டை போடுறதுக்காக ஒரு ஹெல்மெட் போட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடிகுண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து சுட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் ஸ்டேபர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க நல்லாவே பார்க்கலாம். சோ இது வந்து என்னன்னா அந்த ஆற்றல், அந்த ஃபோர்ஸ் வந்து உணர்ந்து எங்கிருந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க அப்படிங்கறத கண்ணால பார்க்காம கூட அவங்களால வந்து சண்டை போட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா காட்டுறாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசி எபிசோட் வரைக்கும் இந்த படத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான் இதை சொன்னேன். சோ மாஸ்டர் யோடா கிட்ட வந்து ஓபிவான் கெனோபி வந்து கேட்கிறாரு, இந்த இடத்துல அந்த பிளானட் இருந்திருக்கணும், ஆனா அந்த இடத்துல பிளானட் இல்ல, ஏன் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து சொல்றான், ஒருவேளை யாராவது டெலீட் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதாவது கமினோ பிளானட்டை பத்தின ஒரு டீடைல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிருக்கலாம், அதனாலதான் இல்லாம போயிருக்கும். அதனால நம்ம மாஸ்டர் யோடா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்ன பண்ணு, நேரா அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளானட் அங்கதான் இருக்கும், ஃபைல்ல தான் மிஸ் ஆகுதே தவிர்த்து அந்த இடத்துல அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுறாரு. அதே நேரத்தில் மாஸ்டர் யோடாக்கு ஒரு டவுட், யார் வந்து இதை பண்ணிருப்பா, ஒரு ஜெடாயால மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளோட ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ண முடியும், அதே சமயம் அதை டெலீட் பண்ண முடியும், சோ எந்த ஜெடாயா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. பட் நம்மளுக்கு நல்லா கிளியரா தெரியும், கண்டிப்பா அந்த ஜெடாய் கவுண்ட் டூக்குங்கிறவர் தான் பண்ணிருப்பாருன்னு. சோ ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், அந்த கவுண்ட் டூக்கோட தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான சோலார் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டிக் ரிபல் விட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்து பிரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அந்த ஓபிவான் கெனோபி வந்து பாத்தீங்கன்னா நேரா அந்த இடத்துக்கு வந்து போறாரு. சோ அந்த இடத்துக்கு போகும், அங்க வந்து அந்த கமினோங்கிற பிளானட் வந்து இருக்கு. இவருக்கு வந்து ஒரே அதிர்ச்சி, சரின்னு சொல்லிட்டு அந்த பிளானட்டுக்குள்ள போயிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் அவர் இறங்கவும் அங்க ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு. அந்த ஏலியன் வந்து சொல்லுது, ஏன் நீங்க வரதுக்கு இவ்வளவு தாமதம் ஆயிருச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு சொல்லவும் இவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இவங்க நம்மள தெரிஞ்சிருக்குது இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓகே எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. உள்ள போகவும் அந்த கிரகத்தோட பிரைம் மினிஸ்டரான லமாசு அப்படிங்கிற ஒரு ஏலியன் வந்து பாக்குறாரு. சோ அந்த ஏலியன் கிட்ட பேச்சு கொடுக்கவும் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா நீங்க ஆர்டர் பண்ண மாதிரியே லட்சக்கணக்கான க்ளோன்ஸ் வந்து ரெடியா இருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நாங்க வந்து அனுப்பிச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா இந்த க்ளோன்ஸ் எல்லாமே ஜெடாய் மாஸ்டரான சிஃபோ தயாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா அப்போ ஓபிவான் கெனோபி சொல்றாரு, ஆனா சிஃபோ தயாஸ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிஃபோ தயாஸை காட்டியிருக்க மாட்டாங்க, பட் அனிமேஷன் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காட்டியிருப்பாங்க. சோ அவரோட ஆரிஜின் பவர்லாம் எனக்கு பெருசா தெரியல, மேபி அவரை பத்தி நான் படிச்சேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு தனியா வீடியோவா போடுறேன். சோ அவரு சொல்லி தான் இந்த கிரகத்துல வந்து க்ளோன்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ க்ளோன்ஸ்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ஒருத்தர் மாதிரி நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறது. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாங்கோ ஃபெட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அவர் வந்து நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஓபிவான் கெனோபி வந்து கேட்க அவரை போய் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டர், சோ ஒரு வேட்டைக்காரன் கூட சொல்லலாம். அதாவது காசுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுவாங்க, மிருகத்தை வேட்டையாட மாட்டாங்க, மனுஷங்களை. அதாவது ஒரு சில பேருக்கு காசு கொடுத்து இவனை போய் வேட்டையாடி கொண்டு வானா காசை வாங்கிட்டு ஒரு ஆளோ ஒரு பொருளோ அதை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து அந்த ஓனர் கிட்ட கொடுத்துருவாங்க, யார் காசு கொடுத்தாங்களோ. சோ
யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மேண்டலோரியன் சீரிஸ்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி ஹண்டர். இந்த மேண்டலோரியன் சீரிஸ்ல சீசன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வருவார். ஸோ உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனாக தான் இவர் இருப்பார். ஸோ அவங்க வயசானவராக வந்திருப்பாரு. ஸோ ஜாங்கோ ஃபெட்டுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு க்ளோனை வந்து உருவாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த பையனா வந்து தனியாக வளர்த்திட்டு இருப்பாரு. மற்றவங்க எல்லாத்தையுமே அந்த போர் வீரர்கள். ஸோ முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த லட்சக்கணக்கான க்ளோன்ஸ் வந்து ரெடியா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட க்ளோன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒருத்தனை மட்டும் தான் பையனா வளர்த்திட்டு இருப்பாரு. ஸோ எதுக்காக ஓபிவான் கெனோபி வந்து இவரை மீட் பண்றாருன்னா, ஸோ அமித்லாவை கொல்றதுக்காக ஒரு அசாசின் வந்து அமைச்சிருப்பாங்களே ஒரு பொண்ணு, ஜாம் வெசல் அப்படிங்கிற அந்த பொண்ணு. அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா சாகருக்கு முன்னாடி இவர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்கும். ஆனா இவர் ஒரு பவுண்டி ஹண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கும். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டி ஹண்டர் தான், எங்களோட டெம்ப்ளேட்டா இருக்காங்க, எல்லா க்ளோன்ஸையும் உருவாக்குறதுக்கு ஒரு ஒரிஜினல் சோர்ஸா இருக்காங்கன்னு சொல்லவும் கண்டிப்பா இவன் தான் அந்த கொலகாரனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிவான் கெனோபி மீட் பண்றதுக்காக போறாரு. ஸோ அப்போ அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு கிளம்பும் போது ஜெடாய் கவுன்சில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. என்னன்னா இந்த மாதிரி சைஃபோ தேயாஸ் தான் வந்து க்ளோன்ஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 10 லட்சத்துக்கு மேல க்ளோன்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிற நியூஸை வந்து ஜெடாய் கவுன்சிலுக்கு சொல்றாங்க. அவங்களுக்குமே ஒரு அதிர்ச்சி. எந்த ஒரு ஜெடாய் கிட்டயுமே பர்மிஷன் வாங்காம எதுக்கு வந்து இவ்வளோ க்ளோன் ஆர்மிஸை வந்து ரெடி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட். அதே சமயம் ஜெடாய் கவுன்சில் சொல்லுது, நீ என்ன பண்ண, அந்த பவுண்டி ஹண்டர் அதாவது இவனோட சோர்ஸ் இருக்கான் இல்லையா, அவனை வந்து விட்டுறாத புடின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவனை வந்து பிடிக்க போகும்போது அவன் தான் கொலகாரன் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுத்துக்கு பயங்கரமான ஒரு சண்டை. ஆனா சண்டையில் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிவான் கெனோபி அந்த கீழே இருக்கிற தண்ணிக்குள்ள தள்ளி விடுறது மட்டும் இல்லாம, ஸோ ஓபிவான் கெனோபி வந்து பார்த்தீங்கன்னா கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு இருக்கும், அதை வச்சு மாட்டி அப்படியே தப்பிச்சிருப்பாரு. ஆனா அந்த ஜாங்கோங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து செத்துட்டான்னு நினைச்சிட்டு அவன் பையன் இருக்கான்னு சொன்னாலே அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா போபா, அவனை கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஓபிவான் கெனோபி அவன் போனதுக்கு அப்புறம் அவனை பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவங்களோட ஷிப்ல ஃபாலோ பண்ணிட்டு போகவும் ஜியோனோசிஸ் அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாங்க. ஸோ இவன் அந்த கிரகத்துக்கு போகவும் அதே சமயத்தில் நம்ம ஆனக்கினும் பேட்மேவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, நல்லா ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இப்படி எல்லாம் ஜாலியா இருக்காங்க. அப்ப நம்ம ஆனக்கின் ஸ்கைவாக்கர் இல்தக்க செய்யா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு செனட்டரும் ஜெடாயும் ஒன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கினுக்கு ஒரு கோவத்தை வர வைக்குது. ஸோ கோவம் வரும், அவனுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஆசையும் அதே சமயம் ஜெடாயா வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் சரி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு மாதிரி வருது. அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு உதவி தேவையும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் கத்திட்டு இருக்கான். கத்துறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா பயப்படுறான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், என்னடா கனவுல வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கனவு வந்தா கண்டிப்பா எல்லாரும் பயப்படுவாங்க தானே, அப்படிதானே, அது ஒரு விஷயமா எதுக்கு நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கான பதிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3rd எபிசோட்ல வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச பேட்மே வந்து பாத்தீங்கன்னா நைட் நீ அலறிட்டு இருந்த நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவை பத்தி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஆனக்கினோட சொந்த ஊரான டாட்டூயினுக்கு வந்து போறாங்க. ஸோ அங்கிருந்தா இவனை கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. ஸோ அந்த கிரகத்துக்கு வந்து போறாங்க. அங்க போகவும் ஸோ ஆனக்கினோட முன்னாள் எஜமானரான வாட்டோ வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. பார்க்கும்போது எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்க அம்மாவை நான் வித்துட்டேன், ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வாங்கிட்டு போயிட்டான். அதே சமயம் உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடிமை கிடையாது, அவன் வந்து உங்க அம்மாவை அடிமையா இருந்து விடுவிச்சு அதே சமயம் கல்யாணம் பண்ணி குழந்தைகளோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவனோட அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகவும் நம்ம C-3PO இருக்காங்க. ஸோ யாருன்னு தெரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கின் சின்ன பையனா இருக்கும்போது இந்த ரோபோட் வந்து உருவாக்கி இருப்பான். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா முழுசா முழுமை அடைஞ்சிருக்காது. பட் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அவனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ரோபோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆனக்கின் ஸ்கைவாக்கர் அப்படின்னு சொல்லி நல்லா கிளியரா தெரியுது. அந்த C-3PO வந்து பாத்தீங்கன்னா அவன் புதிய தம்பியான ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்குது. ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதுக்கப்புறம் நேரா போயிட்டு இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ண அந்த அப்பாவை போய் பார்க்க போறான். பார்க்கவும் ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா டர்ஸ்கன் ரைடர்ஸ் அப்படின்னு ஒரு கொடூரமானவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதே சமயம் கடத்திட்டு போய் 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்நேரம் உங்க அம்மா செத்துருப்பாடா, அவளை தேடி போகாத, அவங்க கூட சண்டை போட்டதுல என் கால் போச்சு அப்படின்லாம் சொல்லுவாரு. ஆனா பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்செட் ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்ஸ்கன் ரைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேடி போறாரு. ஸோ இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் போறாரு. போகவும் அந்த டர்ஸ்கன் கேம்ப்ல அவங்க அம்மாவை கட்டி வைக்கிறது மட்டும் இல்லாம பயங்கரமா வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க அம்மா வந்து சாகர தருவாயில இருக்காங்க, அந்த கடைசி நொடியில வந்து இருக்காங்க. ஆனா நம்ம ஆனக்கின் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ காப்பாத்திடுறான். காப்பாத்தும் அவங்க அம்மாவை மடியில வச்சு நான் வந்துட்டமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஆனக்கினா எவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்ட, ரொம்ப அழகா இருக்க, ஐ லவ் யூ மை சன் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அந்த வார்த்தையை கூட சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துருவாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கினுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், விலங்குகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொண்டுருவாங்க. கோபம் ஜெடாய்களுக்கு வரக்கூடாத ஒரு விஷயம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெடாய் கவுன்சில் சொல்லியிருப்பாங்க இவனுக்குள்ள பயம் அதிகமா இருக்கு, அந்த பயம் வந்து கோபமா மாறும். கோபமா மாறுச்சுன்னா இவனோட மைண்டு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இருள் பக்கமா திரும்பிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இவனை ஜெடாயா வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பண்றதுக்கு இவன் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதனாலனா இவனோட மிடிக்ளோரியன்ஸ் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 27,000க்கும் மேல இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் வந்து பயப்பட்டான் அம்மா நினைச்சு. இப்போ
அந்த பயம் வந்து கோமா மாறிடுச்சு. கோமா மாறது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்த கொன்னுட்டான். ஸோ ஒரு ஜெடாய்ங்கிறவன் அமைதியும் ஒழுங்கையும் காப்பாத்துறவன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோபத்தினால கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு இப்பயே பாதி புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார் வார் சீரிஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா ஸ்டார் வார் சீரிஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கான பதிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா எபிசோடு 3ல வந்து கிளியரா சொல்லிடுவேன். நல்லா பாருங்க. ஸோ ஒரு பக்கம் ஆனக்கின் இவங்க எல்லாத்தையும் கொல்ல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் யோடா வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனக்கின்குள்ள பயங்கரமான ஒரு இருளை வந்து பார்த்தீங்கன்னா உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதாவது டார்க் ஃபோர்ஸ் வந்து உணர்றேன்னு. ஸோ இவர் அப்படி நினைக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆனக்கின் வந்து கொன்னுட்டு இருப்பான். கொன்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னா குயிங்கான் ஜின். ஸோ ஆனக்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போன எபிசோட்ல கூட்டிட்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ நம்ம ஓபிவான் கெனபியோட மாஸ்டர் அவரோட குரல் வந்து கேட்கும். என்னன்னு சொல்லுவார்னா ஆனக்கின் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல கிளியரா நம்மளுக்கு தெரியும் ஜெடாய்கள் வந்து இறந்தாலுமே அவங்களோட ஆன்மாவை வச்சு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ இது எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக எபிசோட்ஸ்ல வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த இடத்துல யோடா வந்து உணர்றாரு ஆனக்கின் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டார்க் ஃபோர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா வந்து கோவமா இருக்கான் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அங்கே வந்து அவங்க அம்மா வந்து செத்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவோட உடலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ கட் பண்ணி திருப்பி பார்த்தீங்கன்னா ஜியோனோசிஸ். ஸோ நம்ம ஓபிவான் கெனபி இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஃபெட் அப்படிங்கிற ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு ஜியோனோசிஸ்னு ஒரு கிரகத்துக்கு போயிருப்பார்ல. அந்த கிரகத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்டிருக்காரு. ஒட்டு கேட்கவும் அவருக்கு பயங்கர ஷாக். என்னன்னா அந்த ட்ரேட் ஃபெடரேஷனோட தலைவரான நியூட் கன்ரே, அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வர்த்தக சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமர்ஸ் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வர்த்தக கூட்டமைப்போட மற்ற வர்த்தக கூட்டமைப்பாளர்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் லீடரா அங்க இருக்கிறது யாருன்னா முன்னாள் ஜெடாயான கவுண்ட் டூக்கு அப்படிங்கிறவரு. ஸோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் கிரால்ல வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க கவுண்ட் டூக்குங்கிற ஒருத்தர் தான் பல்லாயிரக்கணக்கான சோலார் சிஸ்டங்கள் எல்லாமே கெலாக்டிக் ரிபப்ளிக் விட்டு போலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அது வந்து கவுண்ட் டூக்குவோட தலைமையில் நடக்குதுன்னு இந்த இடத்துல தான் ஜெடாய்களுக்கு தெரிய வருது. அது கவுண்ட் டூக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு டிராய்ட் ஆர்மி, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ரோபோட் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆர்மியை வந்து இவங்க உருவாக்குறதாகவும் அதுக்கப்புறம் நியூட் கன்ரே தான் அமித்லா வந்து கொல்ல சொல்லி ஆட்கள் அமைச்சிருக்காங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ எதுக்காகனா பழி வாங்கறதுக்காக. ஏன்னா ட்ரேட் ஃபெடரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. அதுக்காக வந்து பழி வாங்கறதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த நியூட் கன்ரேங்கிற வர்த்தக கூட்டமைப்போட தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காரு அமித்லாவை கொல்றதுக்கு ஆட்களை. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் கவுன்சிலுக்கு வந்து நம்ம ஓபிவான் கெனபி அனுப்பிச்சிட்டு இருக்கும் போது அதே சமயம் இந்த ரெக்கார்டிங்கை வந்து நம்ம ஆனக்கின் கிட்ட வந்து சொல்றாரு. ஆனக்கின் கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம அந்த நியூஸை வந்து அப்படியே அந்த ஜெடாய் கவுன்சிலுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜியானிசிஸ்ல இருந்து டாட்டூயின் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு, ஜெடாய் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் கஷ்டமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆனக்கினுக்கு அனுப்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஜெடாய் கவுன்சிலுக்கு அனுப்புறாரு. அந்த இடத்துல தான் இவருக்கு தெரிய வருது நான் உன்னை நபுல தான் இருக்க சொன்னேன், எதுக்கு வந்து டாட்டூயின்ல இருக்கான் இவன் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வருது. இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் கேட்காம இந்த முக்கியமான விஷயம் மட்டும் அவர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த ரெக்கார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் வரல, இவர் வந்து பேசிட்டு இருக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிராய்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஜியோனசிஸ்ல இருக்கிற அந்த வில்லன்களோட அந்த ரோபோட் ஆர்மி வந்து இந்த நியூஸை வந்து ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஓபிவான் கெனபி வந்து பிடிக்கிற மாதிரி காட்டி தான் அந்த மெசேஜே வந்து பாத்தீங்கன்னா முடியுது. ஸோ ஆரம்பத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஓபிவானுக்கு இப்ப தெரிஞ்சது, ஜெடாய் கவுன்சிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுசா தெரிஞ்சிருது. ஸோ கவுண்ட் டூக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மேஸ் விண்டோ அப்படிங்கிற ஒரு ஜெடாய் மாஸ்டரோட தலைமையில ஜியோனசிஸ் வந்து பாத்தீங்கன்னா போர் தொடுத்து போலான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டீமா வந்து கிளம்புறாங்க. ஆனா இவங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம நம்ம ஆனக்கினோ பேட்மே வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனபியை தனியா காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக அவர் மேல இருக்கிற அன்புனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுக்கு யார்கிட்டயுமே சொல்லாம இவங்க வந்து கிளம்பி போறாங்க அந்த ஜியோனசிஸ்ங்கிற கிரகத்துக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செனட்டர் அமித்லாவோட இடத்துல ஜே தான் இருக்காங்கன்னு தெரியும் அந்த ஏலியன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா மொத்த பவர், அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த சட்டசபையோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சான்சலரான ஷிவ் பால்பட்டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைச்சிடுறாரு. ஸோ அந்த எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி நேரத்தில் மொத்த ஆளுமையும் இவருக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெலாக்டிக்கோட சட்டசபையில் வந்து சொல்லிடுறாரு. ஸோ எதுக்காகனா இது இப்போ ரீசெண்டாக வந்து கண்டுபிடிச்சாங்களே அந்த க்ளோன் ஆர்மி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து ஜெடாய்களுக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதாவது ரிபப்ளிக் ஜெடாய் எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன் ஆர்மி வந்து தயாரிக்கிறாங்கிற விஷயம் தெரிய வருதுல்ல. ஸோ அந்த க்ளோன் ஆர்மியை அந்த கவுண்ட் டூக்கு எதிர்த்து சண்டை போடுறதுக்காக உதவிக்காக அழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து சொல்றதுக்கான ஒரு தலைமை பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு நம்ம ஜே சுப்ரீம் சான்சலர் ஷிவ் பால்பட்டினுக்கு. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனசிஸ் கிட்ட வந்தீங்கன்னா அதான் அந்த கிரகத்துக்கு வந்தீங்கன்னா கவுண்ட் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஓபிவான் கனவி வந்து மண்டை கழுவுறாரு, நீ என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து எச்சரிக்கிறாரு என்னன்னா, அந்த கெலாக்டிக் செனேட், அதாவது அந்த கெலாக்டிக்கோட சட்டசபை இருக்கு இல்லையா, அது வந்து முழுக்க முழுக்க டார்த் சீரியஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, அதனால நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்பவே இல்லை. எப்படி ஒரு கெலாக்டிக் செனேட்டுக்குள்ள இத்தனை ஜெடாய்கள் இருக்கும்போது டார்த் சீரியஸ், டார்த் சீரியஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கும், சித்தோட தலைவருங்க, ஓகேங்களா, அவர் வந்து அங்க இருப்பாரு அப்படிங்கறக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இதை நம்ப மறுக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, இந்நேரம் டார்த் சீரியஸ் தான் அங்க இருந்திருந்தான்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா கண்டுபிடிக்க தான் முடியாதுங்களே, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயை விட சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்திகள் வந்து அதிகம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஒரு போற ரோடு தான் இருக்கு, ஓகேங்களா, அந்த ரோட்ல வந்து நீங்க போகும்போது பனிமூட்டமா இருக்கு, ரோடே வந்து கிளியரா தெரியல. என்னதான் உங்களுக்கு பல வருஷம் பழக்கப்பட்ட ரோடா இருந்தாலும் அந்த பனிமூட்டத்துக்குள்ள போகும்போது எதிர்த்தாப்புல எது வேணாலும் வந்து வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தாங்க. ஸோ ஜெடாய்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் டக்கு அந்த இருள் அப்படிங்கிற அந்த சித்தோட அந்த பனிமூட்டம் வந்து ஃபுல்லா அவங்க கண்ணை மறைக்கவும் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு வந்து தெரியல. அதுதான் இங்க நடக்குது. ஸோ அப்போ அந்த சட்டசபையில் இருக்கிற அந்த டார்த் சீரியஸ் யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் அடுத்த எபிசோட்ல சொல்றேன். ஸோ இதுக்கடையில் வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கினும் பேட்மே வந்து பாத்தீங்கன்னா ஜியோனசிஸ்க்கு வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாம அங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாங்கோ ஃபெட் அந்த பவுண்டி ஹண்டர் இருக்காரு இல்லையா, அவர் ஆளை வந்து பாத்தீங்கன்னா பிடிபட்டுறாங்க. பிடிபடவும் அவங்களுக்கு மரண தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பேட்மே வந்து பாத்தீங்கன்னா இல்தகசையா இருக்கான்னு கேட்டில, எனக்கு அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முத்தத்தை போட்டுறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிட்டாங்க சாகருக்கு முன்னாடி ஏக்கத்தோட அவன் சாகக்கூடாது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் சாகணுங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஜியோனசிஸோட அரீனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்டுமா இருக்கு, ஒரு பிளே கிரவுண்டு. ஸோ அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபிவான் கனவி வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு பக்கத்துல நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரையும் அதே சமயம் பேட்மே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுறாங்க. கட்டி போடவும் ஒரு 3 விதமான விலங்குகள்ங்க. அது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி டைனோசர் கலந்த மாதிரி இருக்குது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ரைனோசரஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இருக்குங்க. 3 பேருக்கு 3 மிருகங்கள். ஸோ அந்த 3 மிருகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கொல்லணும். ஸோ இவங்க சாகிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரேட் ஃபெடரேஷன்ல இருக்கிற ஆளுகளும் கவுண்ட் டூக்கு ஜாங்கோ ஃபெட் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மிருகங்கள் வந்து இவங்க தாக்க வரவும் இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கவும் அந்த இடத்துல பயங்கர ஃபைட் நடந்துட்டு இருக்குது. இதுக்கடையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஸ் விண்டோ, ஸோ நம்ம ஜெடாய் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, இந்த ஜியோனிஸ் கிரகத்துக்கு வந்து சண்டை போடுறக்கா கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு டீம் எடுத்துட்டு கிளம்பினவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா அந்த இடத்துல வந்துடுறாரு. ஸோ ஜெடாய் டீமுக்கும் அதே சமயம் தூக்குவோட, அதாவது கவுண்ட் டூக்குவோட அந்த டிராய்ட் ஆர்மி இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை. ஆனா அந்த சீனுக்கெல்லாம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அளப்பறையா வந்து நம்ம C-3POவும் R2-D2 வந்து பாத்தீங்கன்னா அளப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் ஆனக்கினும் பேட்மே வந்து அந்த ஃபிளைட்ல இருந்து கிளம்பி வரும்போது இவங்களையும் தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்டுக்குள்ள இல்லாம இந்த R2-D2 C-3POட பேச்சை கேட்காம இவங்க இருக்கிற இடத்துக்கு வரவும் நம்ம C-3POட தலை வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராய்ட் ஆர்மியோட ஒரு உடம்புல ஒட்டிடுவாங்க. அதே சமயம் டிராய்ட் ஆர்மியோட தலை வந்து பாத்தீங்கன்னா C-3POட உடம்புல வந்து வச்சிருவாங்க. அந்த தலை இந்த உடலுடன் இணைய போகிறது, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாத்தி வந்து அசம்பிள் பண்ணிடுவாங்க ஒரு கட்டத்துல ஒரு சீன்ல. அந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். ஸோ மூவியா பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை விட இவங்க 2 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸே வந்துருவீங்க, அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, இவங்களுக்குள்ள எல்லாம் பயங்கரமான ஒரு சண்டை வரவும் மேஸ் விண்டுக்கும் அந்த ஜாங்கோ ஃபெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை வருது. ஸோ நம்ம பவுண்டி ஹண்டர் ஓகேங்களா, அவருக்கும் மேஸ் விண்டு அந்த ஜெடாய் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டையில வந்து பாத்தீங்கன்னா பவுண்டி ஹண்டரோட தலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஸ் விண்டு வெட்டிடுறாரு. இதை பார்த்ததும் அவன் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு, என்னடா அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் தான் மேண்டலோரியன் சீரீஸ்ல இது வந்து எங்க அப்பாவோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வந்து தனக்கானதுன்னு சொல்லி கிளைம் பண்றதுக்காக மேண்டலோரியன் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்பான். ஸோ உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் எந்த சீன் சொல்றேன்னு. மேண்டலோரியன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள்னால அந்த அளவுக்கு சண்டை போட முடியல, ஏன்னா ஆட்கள் ரொம்பவுமே கம்மி அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம். ஜெடாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆட்கள் கிடையாது, ரொம்பவுமே அளவாக தான் இருக்காங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம மாஸ்டர் யோடா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக உருவான அந்த க்ளோன் ஆர்மியை கூட்டிட்டு அந்த போர்க்களத்துக்குள்ளே வரவும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆர்மிஸ்க்கும் அந்த டிராய்ட் ஆர்மி தூக்குவோட டிராய்ட் ஆர்மிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை. ஸோ அந்த க்ளோன் ஆர்மி வர சீன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பட்டையை கிளப்பும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் வார்ஸ்க்கு ஒரு அடையாளம் கொடுக்குற அந்த க்ளோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெடாய்கள் வந்து காப்பாற்ற முடியல. ஸோ 160க்கும் மேற்பட்ட ஜெடாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ க்ளோன் ஆர்மிக்கும் இந்த டிராய்ட் ஆர்மிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் கவுண்ட் டூக்கும் அதே சமயம் அந்த ட்ரேட் ஃபெடரேஷன் ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெப்பன், அந்த வெப்பனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த டெத் ஸ்டார் அப்படிங்கிற அந்த சூப்பர் வெப்பன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நான் வரும்போது சொல்கிறேன். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்
ஸ்டார் வார்ஸ்லேயே ஒரு பயங்கரமான ஒரு வெப்பனுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கவுண்ட் டூக்கு வந்து தப்பிக்கும் போது நம்ம ஓபி-வான் கெனோபி அனகின் ஸ்கைவாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிடுறாங்க. பிடிக்கும் அவங்க 3 பேத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை. ஆனால் அவங்க 2 பேர் கவுண்ட் டூக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்திசாலிகள் கிடையாது. ஏன்னா கவுண்ட் டூக்கு இப்போ வந்து டார்க் சைடில் இருக்காரு, அதாவது டார்க் சீரியஸுக்கு கீழே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ ஆனகின் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சேபர் வச்சு அடிக்க வரமோ அவர் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங்கை வர வச்சு ஆனகினை தூக்கி வீசிடுறாரு. அதே சமயம் ஓபி-வான் கெனோபி வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்திடுறாரு. காயப்படுத்துறது மட்டும் இல்ல, ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து அதுக்கப்புறம் சண்டை போடுவான். 2 லைட் சேபர் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆனகினோட ஒரு கையை வெட்டிடுவாருங்க. ஸோ ஆனகினோட வலது கை வந்து வெட்டவும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவாரு. ஸோ அவங்க 2 பேர்த்து கரெக்டாக கொலை பண்ணும்போது நம்ம மாஸ்டர் யோடா வந்து பார்த்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கரையும் ஓபி-வான் கெனோபி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திடுவாரு. ஸோ இத்தனும் இருக்காரு, இவரெல்லாம் என்னடா சண்டை போடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சண்டை சும்மா வேற லெவலில் ஃபைட் பண்ணுவாருங்க நம்ம மாஸ்டர் யோடா. ஏன்னா 800 வருஷத்துக்கு மேல ஜெடாயை வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்காருன்னா சும்மாவா. ஸோ தூக்குனால வந்து பார்த்தீங்கன்னா யோடா வந்து தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸோ ஒரு பெரிய பில்லரை வந்து பார்த்தீங்கன்னா ஆனகின் மேலேயும் ஓபி-வான் கெனோபி மேலே பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறாரு. தள்ளி விடவும் நம்ம மாஸ்டர் யோடா தூக்குவை விட்டுட்டு அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக அவரோட ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த பில்லர் அவங்க மேல உலகம் பார்த்துட்டு இருக்க சமயத்துல கவுண்ட் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா காரஸ்கண்ட்ல வந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் செக்டார் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டார்க் சீரிஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. சோ அப்ப டார்க் சீரிஸ் சொல்றாரு என்னன்னா நம்ம நினைச்ச மாதிரியே போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் டெம்பிள்குள்ள ஓபி-வான் வந்து சொல்லிட்டு இருக்காரு மேஸ் விண்டு கிட்டையும் அதே சமயம் யோடா கிட்டையும் சொல்றாரு என்னன்னா டார்க் சீரிஸ் தான் வந்து சட்டசபை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். ஸோ அவனோட கண்ட்ரோல்ல தான் முழுக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் டூக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாஸ்டர் யோடா இந்த விஷயத்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறாரு. ஸோ அதே சமயம் ஒரு விஷயத்த சொல்ற என்னன்னா எப்பவுமே டார்க் சைடு அதாவது இருள் பக்கம் வந்து நமக்குள்ள ஒரு பயத்தையும் அதே சமயம் அவநம்பிக்கையும் கொண்டு வந்துடும். ஸோ இந்த 2 விஷயங்கள் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம வந்து தோத்துருவோம். ஏன்னா வந்து இதுதான் ஜெடாயோட வீக்னஸ். ஒரு ஜெடாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்கவே கூடாது, கோபம் வரவே கூடாது. ஸோ எப்பவுமே ஒரு விஷயத்த நம்பணும், நம்பாம இருக்கவே கூடாதுங்க. அப்படி அவங்க வந்து இந்த 3 விஷயங்களும் அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஜெடாய்களோட வீக்னஸ் வந்து டார்க் சைடுக்கு வெளிப்படையா தெரிவிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கிட்டத்தட்ட ஆனகின் ஸ்கைவாக்கர் கோபம் பயம் 2த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல கொண்டு வந்துட்டாப்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெறித்தனமா இருக்காரு மைண்ட் செட்ல. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா 3rd எபிசோட் அதே சமயம் 4th எபிசோட்ல இதுக்கான பதில் எல்லாம் பயங்கரமா கிடைக்கும். இருந்தாலுமே மாஸ்டர் விண்டுவும் அதே சமயம் மாஸ்டர் யோடா வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. எதுக்கும் அங்க வந்து டார்க் சீரிஸ் இருக்கானா அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் சான்சலரான ஷிவ் பால்பட்டினும் அதே சமயம் மத்த செனட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட க்ளோன் ஆர்மி அதாவது அந்த ரிபப்ளிக்கான ஒரு க்ளோன் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் லிட்டரலா ஸ்டார் வார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரமே வைக்குதுங்க. ஏன்னா அந்த க்ளோன்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிராய்ட் ஆர்மி கூட பயங்கரமான ஒரு போர் எல்லாமே நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த க்ளோன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருக்க கட் பண்ணி நபுல ஆனகின் ஸ்கைவாக்கருக்கு ஒரு கை இல்லையா, ஸோ அந்த கைக்கு பதிலாக ஒரு மெக்கானிக்கல் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்காரு. அதே சமயம் ஆனகினுக்கும் பேட்மே அமிதிலாக்கும் ரகசிய திருமணம் வந்து நடக்குது. அந்த ரகசிய திருமணத்துக்கு சாட்சி யாருன்னா 2 பேரு, ஒன்னு C-3PO இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா R2-D2. ஸோ இவங்களோட சாட்சியில அவங்க 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனால் அனிமேஷன் சீரிஸ் ரொம்பவே பெருசு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி ஒன்று இருக்கு, அதாவது ஸ்டார் வார்ஸ் க்ளோன் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வெளிவந்த படம். அந்த படம் தமிழ் டப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். அந்த ஸ்டார் வார்ஸ் அதாவது அந்த க்ளோன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அந்த எபிசோட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஓப்பனிங் கிரால்ல வந்து போட்டுருவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார் வார்ஸ்ல மொத்தம் 3 ஏஜ் இருக்கு. ஸோ ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக், ஏஜ் ஆஃப் ரிபலியன், ஏஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஏஜ் இருக்கு. அதுல ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 படங்கள் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக்ல கடைசி படமான ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம். ஏன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஜெடாய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருவாங்க. ஏன் அழிஞ்சாங்க, எப்படி அழிஞ்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னத்த படங்கள்ல சில கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த படத்துல சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான பதில்கள் வந்து இதுல இருக்கும். அதே சமயம் அந்த பதில்கள் எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஸ்டார் வார்ஸ்குள்ள நல்லாவே நம்மளால கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே ஃபேன் ஃபேவரட்டா அமைஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாமே இதுக்கு மேலதான் வந்து வர போறாங்க. ஸோ அந்த படம் போன படம் முடிஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ அந்த 3 வருஷ கேப்ல என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, ஸோ நம்ம போன படத்தோட எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா ஜியோனிசிஸ்ல ஒரு வந்து வார் ஒன்று நடந்திருக்கும். ஸோ நம்ம க்ளோன் ஆர்மி வச்சு ஜெடாய்ஸ் எல்லாருமே கவுண்ட் டூக்கை எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வார் தான் திருப்பி நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கவுண்ட் டூக்கோட அந்த டிராய்ட் ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கிரகத்தை மட்டும் இல்லாம, அதாவது இவங்க இருக்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா காரஸ்கண்ட், அது வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டிக் ரிபப்ளிக்கோட கேபிட்டல். ஓகேங்களா, அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க
ஃபர்ஸ்ட் எதிர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேலக்சியில் இருக்கிற மற்ற கிரகங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராய்ட் ஆர்மி வந்து போர் மேற்கொண்டு நடத்திட்டே தான் இருப்பாங்க. ஸோ மற்ற கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க ஜெடாய்களும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கேலக்சி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர்ல தான் சூழ்ந்து கிடக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். சரி, வழக்கம் போல ஓப்பனிங் கிரால்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த ரிபப்ளிக் அதாவது இந்த குடியரசு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க போராவே இருக்கு, பயங்கரமான ஒரு போர். ஸோ ரெண்டு பக்கமே ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, கெட்டவங்க சைடு சரி நல்லவங்க சைடு சரி. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாருக்கான காசு வந்து வெவ்வேறையா இருந்தாலும் அவங்க எல்லாருமே வீரர்கள் தானே. ஸோ எல்லா பக்கமும் வீரர்கள் இருக்கு. ஆனா அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தி, அதாவது ஈவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஜெடாய்களை விட சித்துக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போன எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயில வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, சிலர் தான் வந்து மிஞ்சி இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிற பட்சத்துல அந்த வில்லனோட டிராய்ட் ஆர்மியோட ஜெனரல் ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரீவஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபாக்னு சொல்லலாம். அதாவது மனுஷனும் ரோபோட்டு கலந்தவர் கிடையாது, ஒரு உயிரினமும் ரோபோட்டு சேர்ந்த மாதிரி ஒரு சைபாகுங்க. அவர் வந்து இந்த போருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் உள்ள இருக்கிற அந்த கேலாக்டிக் செனட் இருக்கு இல்லையா, அது கேலாக்டிக்கோட சட்டசபை, அதுல போயிட்டு அதோட சுப்ரீம் சான்சலரான ஷிவ் பால்பேட்டின் இருக்காருல்ல, அவரை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. சோ அந்த கேலக்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு லீடர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு லீடரை வந்து அவர் கடத்திட்டு போகவும் அவர் வந்து காப்பாத்தி தான் ஆகணும். சோ காப்பாத்துறதுக்கு யார் போவா, வழக்கம் போல நம்ம ஜெடாய் தான் போறாங்க. சோ ஜெடாயில வந்து 2 ஜெடாய் நைட்ஸ் வந்து அனுப்பிச்சுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஓபி-வான் கெனோபியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கரும். சோ அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஓப்பனிங் கிரால்ல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ சுப்ரீம் சான்சலரை காப்பாத்து போன ஆனகின் ஸ்கைவாக்கர் ஓபி-வானும் நேரா வந்து அந்த எதிரி நாட்டோட மெயின் ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஷிப்புக்குள்ள வந்து போயிடுறாங்க. எப்படியோ நிறைய தடங்கள் வந்து அவங்களுக்கு வருதுதான், இருந்தாலுமே அதை கடந்து எப்படியோ உள்ள போயிடுறாங்க. உள்ள போறது மட்டும் இல்லாம சுப்ரீம் சான்சலர் வச்சுக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கவும் அந்த இடத்துல கவுண்ட் டூக் வந்து வந்துடுறாரு. யாருன்னா போன படத்துல நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரோட கையை வந்து வெட்டினவருங்க. அவர் வந்து வரவும் ஓபி-வான் கெனோபி அப்புறம் கவுண்ட் டூக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை. சோ 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் போட்டு விளையாண்டு இருக்காங்க. விளையாண்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல கவுண்ட் டூக்கு ஓபி-வான் கெனோபி தூக்கி வீசிறாரு. அவர் வந்து மயக்கம் போட்டு விழுகவும் ஆனகின் ஸ்கைவாக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ 2 லைட் சேபர் வச்சு சண்டை போட ஆரம்பிச்சாரு. சண்டையோட இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் சொல்றாரு, நான் முன்னாடி பார்த்த மாதிரி கிடையாது, இப்ப என்னோட சக்தி வந்து அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கவுண்ட் டூக்கு ஒரு பதில் சொல்றாரு, என்னன்னா உனக்குள்ள பயமும் கோவமும் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு பாஸ், இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னா ஜெடாய்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிருப்போம், அதே சமயம் கோவம் இருக்கக்கூடாது சொல்லிருப்போம். ஆனா வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆனகின் போன எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிட்டாப்ல. அதை விட முக்கியமான விஷயம்னா இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க, நம்மளோட பலவீனம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெடாயோட பலவீனம் தான், இதை வந்து வெளியில காட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை யோடா வந்து போன எபிசோட்ல சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வெளிப்படையா வந்து நம்ம ஆனகின் காட்டுறாரு. சோ பாசிபிளா என்ன ஆகும், இவர் வந்து அந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் அதுக்கு வந்து இழுக்கப்படுவார் கண்டிப்பா. சோ அதுதான் நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது, படத்தோட கடைசியில தான் தெரியும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சோ அந்த இடத்துல ஆனகினுக்கு கோவம் வர, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காரு. சண்டையோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இருந்தாலுமே நம்ம ஆனகின் வந்து 2 பக்கமும் அதாவது கழுத்து கிட்ட 2 லைட் சேபர் வச்சு நின்று இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷிவ் பால்பேட்டின் தான் பக்கத்துல இருக்காரு. ஏன்னா ஓபி-வான் கெனோபி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இல்லையா, அவர் பக்கத்துல தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ஷிவ் பால்பேட்டின் சொல்றாரு அவனை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆனகின் வந்து கொஞ்சம் தயங்குறாருங்க. எதனாலனா ஜெடாய்கள் எப்பவுமே ஒருத்தர் நிராயுதபாணியா இருக்கும்போது கொலை பண்ணவோ தாக்கவோ மாட்டாங்க. 2 பேர்கிட்ட ஆயுதம் இருந்தா மட்டும் தான் தாக்குவாங்க. ஆனா வந்து இவர்கிட்ட ஆயுதம் இல்லையா, அவரே கீழே மண்டி போட்டு இருக்காரு. அவர் எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. ஆனா சுப்ரீம் சான்சலரோட பேச்சை கேட்டு நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டூக்கவை கொலை பண்ணிடுறாருங்க. அவரோட தலை வந்து பாத்தீங்கன்னா தனியா உருண்டு போயிருது. ஆக்சுவலா ஜெடாய்கள் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா சுப்ரீம் சான்சலருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா இருந்தாலுமே எதுக்காக இவனை பண்ண சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியல. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இவர் மேல ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும், எதுக்காக இவர் பண்றாரு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபர்தரா கதை சொல்லும்போது உங்களுக்கே வந்து புரியும். அதுக்கப்புறம் நான் பண்ணது தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி ஆனகின் போயிட்டு ஷிவ் பால்பேட்டின் கிட்ட சொல்ல, தப்பு கிடையாது, உன்னோட கையை வந்து அவன் எடுத்தான், அதனால நீ அவன் தலை எடுத்துட்ட, இது வந்து பழி வாங்குற மாதிரி தான், இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து உங்க அம்மாவை கொன்னவங்களை வந்து நீ கொன்ன தெரியுமா, அந்த மாதிரி இதை எடுத்துக்கோ, அவ்வளவுதான் சிம்பிள் அப்படிங்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கிற ஷிப், அதாவது இவங்க ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காங்களே, அந்த ஸ்பேஸ் ஷிப்போட நடுப்பகுதியில யாரோ வந்து பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா தாக்கிடுறாங்க. தாக்கவும் இவங்க வந்து தப்பிக்க பார்க்கறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஓபி-வான் கெனோபி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு இல்லையா, அந்த டைம்ல வந்து ஷிவ் பால்பேட்டின் சொல்றாரு, அவனை விட்டுட்டு வா, அவனை தூக்கிட்டு போனா நம்மளும் செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இவர் சாகணும்னா நம்மளும் சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குருவோட பாசம் இருக்கும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓபி-வான் கெனோபியை தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியோ வந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கடையில மயக்கத்துல இருந்து ஓபி-வான் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருப்பாரு. சோ அவரும் 3 பேர் சேர்ந்து தப்பிச்சிருக்காங்க. தப்பிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பிடிபடுறாங்க. பிடிபடவும் R2-D2 வந்து காப்பாத்துறதுக்கு வருது. ஆனா சோகம் என்னன்னா R2-D2 திருப்பி மாட்டிக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஜெனரல் கிரீவஸ் முன்னாடி நிறுத்துறாங்க. இவரை நல்லா பாத்துக்கோங்க, இவர் தாங்க இந்த ஷிவ் பால்பேட்டினை கடத்திட்டு போனவர், ஓகேங்களா. சோ இவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோம். அவர் வந்து இவங்களோட லைட் சேபர் புடிங்கி வச்சுட்டு அந்த ஜெனரல் கிரீவஸ்ங்கிறவர் பாத்தீங்கன்னா நம்ம ஆனகினை கொஞ்சம் கலாய்க்கிறாரு, சின்ன பையன் வெடல பையன் வரலாற்று அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்கவும், அந்த நேரத்துல R2-D2 வந்து பாத்தீங்கன்னா இவங்களை திசை திருப்புது. அந்த டைம்ல ஓபி-வான் கெனோபியும் ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைட் சேபர் வந்து திருப்பி வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபைட் வருது. ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கிரீவஸ் வந்து அவரோட எஸ்கேப் பாட்ல வந்து தப்பிச்சிடுறாரு நடுவுல. ஆனா இவங்க இருக்கிற ஷிப் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க டெவாஸ்டேட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களோட ஷிப்ல ஒரு தாக்குதல் ஆயிருக்குமா அந்த எனிமியோட ஷிப்ல. சோ அந்த தாக்குதல்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இருந்த ஒரு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 2
ரெண்டா பிரிஞ்சு உழுகவும் இவங்களுக்கு வேற வழி இல்ல, மீதி பாகத்தை வச்சு எப்படியாவது இவங்களோட கோரஸ்கண்ட் அதாவது ரிபப்ளிக்கோட தலைநகரத்துக்குள்ள கிராஷ் லேண்டிங் பண்ணி தான் தப்பிக்க முடியுற சூழ்நிலை வருது. ஆனா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் லேண்டிங் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கவும் ஓபிவான் கனோபி வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுறாரு, என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி, உண்மையாலுமே நீ என்னை காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்புன நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி பேட்மே அமிதிலா வந்து பாக்குறாங்க. சோ போன எபிசோட்ல ரகசியமா திருமணம் பண்ணிருக்காங்களே, சோ அதனால ரகசியமா தான் பேசணும், அதனால போயிட்டு ஒரு பில்லருக்கு முன்னாடி மறைச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே பாசிட். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஜடாய்கள் வந்து மண்ணு பெண்ணு பொண்ணு இது மூணு மேலுமே ஆசைப்படக்கூடாது. ஆனா நம்ம பைபிள் என்ன பண்ணிருக்கான், கல்யாணம் பண்ணிருக்கான். சரி கல்யாணம் மட்டும் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு பேட்மே இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களாமாங்க. சோ நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா இவனே சின்ன பையன் தான், ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு அப்பாவாக போறாரு. இந்த சந்தோஷத்துல இவங்க இருக்க எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணி நம்ம ஜெனரல் கிரீவஸ் வந்து காப்பாத்துறாரு. இவர் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தப்பிச்சிருப்பாரு. தப்பிச்சவர் எங்க போறாருன்னா யூச்சா பாவ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாரு. இதை நான் வந்து இப்படி சொல்றது ஒரு மாதிரி தான் இருக்கு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரல. டக்குன்னு இதை படிச்சு பார்த்தா ஊத்தாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, அந்த கிரகத்துக்கு வந்து போறாருங்க. அந்த கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் எபிசோட்ல பார்த்திருப்போம் இல்லையா, வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராயான நியூட் கன்ரே அப்படிங்கிற ஒருத்தர், அவரு அப்புறம் மத்த ஆளுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் மறைஞ்சிருக்காங்க. சோ இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து ஜடாய்கள் வந்து போர் தொடுத்து வந்து இவங்க வந்து ஈஸியா தீத்து கட்டிடுவாங்க இல்லையா, அதனால இவங்க எல்லாரும் இங்கதான் மறைஞ்சிருக்காங்க. சோ அங்க போன நம்ம ஜெனரல் கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கால் வருது. யாருன்னா நம்ம டாட் சீரியஸ் கால் பண்றாரு, அதாவது நம்ம படத்தோட மெயின் வில்லன், அதாவது ஸ்டார் வார்ஸோட மெயின் வில்லன். அவர் வந்து சொல்றாரு என்னன்னா செப்பரேட்டிஸ்டோட லீடர்ஸ் எல்லாத்தையுமே வால்கானிக் பிளானட்டான, அதாவது எரிமலை குழம்பு இருக்கிற பிளானட்டான முஸ்தபாருக்கு வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அந்த செப்பரேட்டிஸ்ட் லீடர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, சோ இந்த வர்த்தக கூட்டமைப்போட தலைவரான நியூட் கன்ரே அதுக்கப்புறம் மத்த ஆளுகளா இருந்தாங்களே அவங்க எல்லாருமே வந்து காரணம். சோ நம்ம போன எபிசோட்லயே வந்து பார்த்திருப்போம், நிறைய பேர் கெலாக்டிக் ரிபப்ளிக்கை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அதாவது நிறைய சோலார் சிஸ்டம்ஸ். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட தலைமையில தான் நடந்திருக்கும். அதுல வந்து மெயின் தலைவரா இருந்தவர் தான் கவுண்ட் டூக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் கிரீவஸ் கேட்கிறாரு, கவுண்ட் டூக்கு இல்லையே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வந்து டார்க் சீரியஸ் சொல்றாரு, இந்த போர் வந்து சீக்கிரமே முடிஞ்சிரும், அதே சமயம் எனக்கு புதுசா ஒரு அப்ரண்டிஸ் வருவான், அதே சமயம் அவன் வந்து இந்த கேலக்சிலேயே ரொம்பவே பலசாலியா இருப்பான், ரொம்ப பவர்ஃபுல், அதே சமயம் ரொம்ப யங்கானவன், அதாவது சின்ன பையனா ஒருத்தன் வந்து நம்மளுக்கு கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ யாரா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியலங்க. சிலர் வந்து இப்பவே வந்து கணிச்சிருப்பீங்க அது யாரா இருக்கும்னு, ஆனா கடைசியில அதுவே கூட நடக்கலாம். ஒருத்தர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். சோ அங்க கட் பண்ணி நேரா ஆனகின் ஸ்கைவாக்கர் கிட்ட வந்தீங்கன்னா அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு தான் மனைவியோட. அப்போ வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வைஃப் கேட்க அவர் சொல்றாரு, எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு, அதே மாதிரி இப்போ ஒரு கனவு வந்துச்சு, ஆனா இந்த தடவை கனவுல வந்து நீ செத்துட்ட, அது எப்படி செத்துருக்கனா நம்ம குழந்தைங்க பிறந்ததும் நீ வந்து செத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னா ஜடாய்களுக்கு எதிர்காலத்தை பார்க்க முடியும். சோ சிலருக்கு வந்து எதிர்காலத்தை பார்க்கறது இந்த மாதிரி வரும், சில பேர் தானே தியானம் பண்ணி எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சோ நம்ம ஹீரோக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்க போறது இந்த மாதிரி மட்டும் தான் தெரிய வருது. சோ எப்படி நடக்க போறது தானே, இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா இது வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கவலையும் அதே சமயம் பயமும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. சோ அதுக்கப்புறம் நம்ம சான்ஸ்ல பேல் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ஆனகின் வந்து தன்னோட ஆபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனகின் போய் அவரை மீட் பண்ணுவோம். சுப்ரீம் சான்சலர் சொல்றாரு, நீ வந்து என் உயிரை காப்பாத்தனக்காக உன்னை வந்து நான் ஒரு பெரிய பதவியில போடலான்னு இருக்கேன், உன்னோட தகுதிக்கு ஏத்த ஒரு பதவி தான், என்னன்னா ஜடாய் கவுன்சில்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உன்னை நான் அப்பாயின்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக இவன் கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உன்னோட திறமை வந்து வெளியில தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காருங்க. நீ நினைக்கலாம் எப்படி இவரால ஜடாய் கவுன்சிலுக்குள்ள ஒரு ஆளை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஜடாய் கவுன்சில்ல யாரெல்லாம் இருப்பா, ஜடாய் மாஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இவர் எப்படி இன்னொருத்தனை கொண்டு போய் சேர்க்கலாம், அதுவும் வந்து அப்ரண்டிஸ் மாதிரி தான், இன்னும் ஜடாய் மாஸ்டராவே ஆகல, இவனுக்கு ஒரு அப்ரண்டிஸ் வந்தா தான் நம்ம ஆனகின் வந்து மாஸ்டரா மாறுவான், அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இவனை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ அதுக்கு தான் வந்து ஒரு பதில் வச்சிருக்கேன், என்னன்னா போன எபிசோட்ல நம்ம பேட்மே அமிதில வந்து பாத்தீங்கன்னா நபுல போய் தலைமறைவா இருப்பாங்களே, அந்த நேரத்துல அவங்களோட பொறுப்பை வந்து ஜார்ஜார் பிங்ஸ் அந்த ஜேன்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்குல்ல அதுகிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோடோட நடுவுல வந்து சொல்லியிருப்பாங்க, எமர்ஜென்சி பவர்ஸ், அதாவது அவசர நேரங்கள்ல ஆளுமையை வந்து சுப்ரீம் சான்சலருக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அந்த விஷயத்த சட்டசபையில எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இவரால என்ன வேணா பண்ண முடியுங்க, ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜடாய் கவுன்சில்ல இவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போட ஆனகின் போயிட்டு அவங்கள பார்க்க போறாங்க ஜடாய் கவுன்சில். ஆனா ஜடாய் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா நீ இங்க இருக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம், ஆனா உன்னை வந்து ஒரு ஜடாய் மாஸ்டரா எங்களால ஏத்துக்க முடியாது, நீ வந்து அப்ரண்டிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் கொஞ்சம் கோவம் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேஸ் விண்டோ த மாஸ்டர் மேஸ் விண்டோ ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு பொருட்டாவே மதிக்காம மத்த பிளான்ஸ் பேசுறாரு. என்னன்னா கேலக்சில போர் நடந்துட்டு இருக்கு, இப்போ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அங்க இருக்கிற மற்ற கவுன்சில்ஸ் எல்லாருமே அந்த போரை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டிஸ்கஷனோட முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் வந்து எப்பவுமே சான்சலரை பாதுகாக்கிற வேலையை மட்டும் பண்ணட்டும், நம்ம மாஸ்டர் யோடா இருக்கார் இல்லையா அவர் வந்து க்ளோன்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு கஷிக் கிரகத்துல இருக்கிற வூக்கீஸ்க்கு வந்து உதவிக்காக வந்து நீங்க வந்து அவங்களை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனகினுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது, ஏன்னா அவர் வந்து அந்த மிஷன் பண்ணலான் இருப்பாரு, ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு மிஷன், என்னன்னா சான்சலரை பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷனை கொடுக்கவும் இவனுக்கு வந்து கடுப்பா
கடுப்பாயிருது, அதே சமயம் ஏமாற்றமாயிருது. ஸோ அந்த கவுன்சில் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபியும் ஆனக்கின் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓபிவான் என்ன சொல்றாருன்னா, கவுன்சில் வந்து உன்னைய சுப்ரீம் சான்சலர் வந்து வேவ் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இது அவங்க கவுன்சில்ல சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆஃப் த ரெக்கார்டா வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றோம், இது யாருக்கும் தெரியக்கூடாது, இது ரகசியமா பண்ணணும்னு சொல்ல, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனக்கினுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இவனை மதிச்சு ஒரு வேலையில உட்கார வச்சிருக்காரு. ஆனா ஜடாய் வந்து மதிக்கவே இல்லை. ஸோ மதிக்காதவங்க பேச்சை கேட்டு மதிச்ச ஒருத்தர் நான் எப்படி வேவ் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மனசுல நினைக்கிறாரு. ஸோ இருந்தாலுமே அரை மனசோட சரின்னு சொல்லாம சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபிக்கே பிடிக்கல. ஏன்னா ஆனக்கினை கொண்டு போய் இப்படி ஒரு சூழ்நிலையில் வைக்கிறது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. அதை தொடர்ந்து ஆனக்கின் போயிட்டு நம்ம சுப்ரீம் சான்சலர் வந்து பாக்கறதுக்காக போறாரு. பாக்கறதுக்காக போவோம் நம்ம சுப்ரீம் சான்சலர் சொல்றாரு, அந்த ஜெனரல் கிரீவஸ் வந்து எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ முன்னாடி வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஊத்தாப்போம் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் இருக்காரு, சாரி ஊத்தாப்பாவ் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த கிரகத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து சொல்றாருங்க. இதை கேட்ட நம்ம ஆனக்கினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சிட்டா போரே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா கவுண்ட் டூக்கு தலைமையில தான் இந்த போரே நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவுண்ட் டூக்கு தலைமை தாங்கிறவர் டார்த் சீரியஸ் தான். இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த போர் நடக்கிறது வந்து கவுண்ட் டூக்கோட தலைமையில தான். ஸோ அவரை வந்து ஆனக்கின் ஆரம்பத்திலே கொண்டாரு. இப்போ வந்து அவரோட பொறுப்பை இப்போதைக்கு ஏத்துக்கிறது ஜெனரல் கிரீவஸ் தான். ஸோ அவரை கொண்டு அந்த போர் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷிவ் பால்பட்டின் என்ன பண்றாரு, கூட கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அமுச்சுட்டு போட்டு நம்ம ஆனக்கினும் அவர் மட்டும் தனியா பேசிக்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கான்வர்சேஷன். நீங்க இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா இந்த கான்வர்சேஷனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? ஸோ பால்பட்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனக்கின் மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சாரு, என்ன உன்னை வந்து அந்த மிஷனுக்கு அனுப்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா ஜெடாய் கவுன்சில் எல்லாரும் சேர்ந்து என்ன வேவ் பார்க்க உன்னை அனுப்பிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாருங்க. கேட்கவும் இவருக்கு வந்து எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு, ரிபப்ளிக்ல இருக்கிற வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த ரிபப்ளிக்கையும் ஜெடாய் வந்து டேக் ஓவர் பண்ணிடலாம்னு இருக்காங்களாட்டிருக்கு. அதாவது ஜெடாயோட ஆளுமையில இந்த கேலக்ஸி இருக்கிற மாதிரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனக்கினுக்கு வந்து இந்த விஷயம் புரியல, எதுக்காக அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பால்பட்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கின் கிட்ட சொல்ற, என்னன்னா எல்லாருக்குமே நிறைய சக்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல தான் வந்து அந்த சக்திகளை இழந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இழந்துடக்கூடாம இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க ஜெடாயை பத்தி சொல்றது தப்பு, ஜெடாய்கள் எப்பவுமே அவங்க சக்தியை நல்லதுக்காக தான் பயன்படுத்துவாங்க, சித்து மட்டும்தான் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்குற விதத்துல தாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷிவ் பால்பட்டின் ரிப்ளை தராரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஜெடாயும் சித்தும் எல்லாருமே ஒரே மாதிரி தான், வேற வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனக்கின் ஸ்கைவாக்கர் அப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா சித்து வந்து சுயநலம் முடிச்சவங்க, எப்பவுமே அவங்க சக்தியை பயன்படுத்தி மத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணதா பார்ப்பாங்க. ஆனா ஜெடாய் வந்து அப்படி கிடையாது, அவங்க வந்து பொதுநலவாதிகள், தன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டாங்க, மத்தவங்களுக்காக மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆனக்கின் வந்து சொல்றாரு திருப்பி. ஸோ இந்த மாதிரியே நிறைய பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் பால்பட்டின் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு, உனக்கு அப்ப டார்த் பிளாகியஸோட சோக கதை தெரியாது போலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் அவரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவரு தான் இந்த கேலக்சிலேயே பயங்கர ஞானி, ஜெடாய்களுக்கு கூட தெரியாத சக்திகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்ச ஒரு ஞானி அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அவர் வந்து ஜெடாய் கிடையாது, சித்தோட லார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ சித்தோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாங்க, இல்லைன்னா ஒரு மகான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவரோட சக்திகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு, என்னன்னா அவரோட ஃபோர்ஸை வச்சு மிடிக்ளோரியன்ஸை உருவாக்க முடியும், அதே சமயம் மிடிக்ளோரியன்ஸை வச்சு ஒரு உயிரையே வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி மிடிக்ளோரியன் கவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜெடாய் இவங்க சித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரிக்கும். 20,000க்குள்ள இருந்தா அவங்க ஜெடாய், 20,000க்கு மேல இருந்தா அவங்க வந்து சித் அப்படின்னு சொல்லி நம்ம திங்ஸ் டு நோ பிஃபோர் யூ வாட்சிங் ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருப்போம். ஸோ அவரால் ஒரு உயிரை உருவாக்க முடியும், அதே சமயம் தனக்கு பிடிச்சவங்க சாகரத்துல இருந்து காப்பாற்ற கூட முடியுங்க. அதாவது சாகர தருவாயில் ஒருத்தவங்க இருந்தாலுமே அவங்க உயிரை வந்து பொழைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல, அந்த இடத்துல நம்ம ஆனக்கினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் போயிருது, என்னன்னா இவரோட கனவுல தான் மனைவி சாகர மாதிரி பார்த்திருப்பார் இல்லையா. சோ இந்த சக்தி நம்ம கிட்ட இருந்தா நம்ம பொண்டாட்டியை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள வந்து வருது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா தெரியும், ஷிவ் பால்பட்டின் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆசையை தூண்டுறாரு, அதே சமயம் தீய வழிக்கு போறக்கு இவனுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். எதுக்காக இவர் பண்றார் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியலங்க. ஆனா இதுக்கான பதில் இந்த வீடியோவோட இடையிலேயே வந்துடும் கூடிய சீக்கிரத்துல. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அப்ப ஆனக்கின் கேட்கிறாரு, சோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு அவர் இப்ப எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு வந்து பால்பட்டின் சொல்றாரு, இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கும்போது, அதாவது கேலக்சிலே பயங்கரமான சக்தி வாய்ந்தவனா இருக்குல்ல, தன்னோட சக்திகள் எல்லாம் தான் இழந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே வரும். அந்த பயம் அவருக்கு வந்துச்சு. அதனால அவர் பண்ண தப்பு என்னன்னா, தன்னோட அப்ரண்டிஸான டார்த் சிடியஸுக்கு
அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா டார்த் பிளாகியஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டார்த் சீரியஸ் என்ன பண்ணிட்டாருன்னா டார்த் பிளாகியஸையே கொன்னுட்டாரு. அதாவது தன்னோட மாஸ்டர் தன்னோட குருவே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சக்திகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கொன்னுட்டாருங்க. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பால்பட்டின் ஒரு விஷயத்த சொல்லி தான் இந்த கதையை முடிக்கிறாரு. என்னன்னா ஒரு உயிரை உருவாக்குற சக்தி இருந்தும் அதே சமயம் ஒரு உயிரை காப்பாத்துற சக்தி கூட இருந்தும் தான் உயிரே தன்னால காப்பாத்திக்க முடியல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த கதையை முடிக்கிறாரு. அப்ப ஆனக்கின் கேட்கிறாரு இந்த சக்திகளை நம்மளால கத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கத்துக்க முடியும் ஆனா ஜடாய் கிட்ட இருந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாருங்க. சோ கிளியரா தெரியுது இவர் வந்து சித்தோட பாதையில ஆனக்கினை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றாரு. ஆனா எதுக்காக பண்றாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. சோ இவர் யாரு, நிஜமாலுமே ஒரு ஷீல்ட் பால்பட்டின் தானா இல்ல வேற யாராதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள டவுட்டா வரும். கேள்விக்குறியோட இருங்க, பதில் கடைசியில் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பதில வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில தான் சொல்லியிருக்கேன். போன எபிசோட்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் அது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் கட் பண்ணி கஷ்யக் அப்படிங்கிற இடத்த காமிக்கிறாங்க. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிரகத்துல தான் நம்ம யோடா வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம யோடா கூட 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டர்ஃபல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூபேக்கா. சோ சூபேக்கா யாருன்னு தெரியும், ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இனி அடுத்து வரப்போற எல்லா படங்களுமே இவர் வந்து இருப்பாரு. சோ இவரை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல டிராய்ட் ஆர்மிக்குள்ள பயங்கரமா போர் நடந்துட்டு இருக்கு. திருப்பி கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் கவுன்சில் காட்டுறாங்க. ஜெடாய் கவுன்சில்ல ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா ஷீவ் பால்பட்டின் கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாரு. என்னன்னா ஜெனரல் கிரீவஸ் வந்து அந்த ஊத்தாப்பம் அப்படிங்கிற அந்த கிரகத்தில் இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம இந்த மிஷனை வந்து என்னோட தலைமையில தான் வந்து அவர் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல நீ சின்ன பையன் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் வந்து கிரீவஸை கொல்ல முடியும், அதனால நீ போக வேணாம், ஓபி-வான் கெனோபி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெடாய் கவுன்சில் முடிவு பண்ணிருதுங்க. சோ இதனால திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். சோ அதை தொடர்ந்து நம்ம ஓபி-வான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆனகின் கிட்ட பேசிட்டு தான் போறாரு. சோ பேசிட்டு சொல்றாரு உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா வேணும், இருந்தாலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் பொறுமையா இரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதுக்கு ஆனகின் திருப்பி சொல்றாரு ஜெடாய் கவுன்சில்னால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, ரொம்ப எரிச்சல் பண்றாங்க, என்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம உங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஓபி-வான் சொல்றாரு அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் உன்னை சின்ன பையன்ல இருந்து உனக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நான் எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி, சீக்கிரமே நீ வந்து ஜெடாய் மாஸ்டர் ஆவ, அதை நான் பாப்பேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா தான் இருக்கு, உண்மையாலுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா போது கண்டிப்பா உனக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஓபி-வான் அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படிங்க ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஆசீர்வாதம் பண்றதுக்கு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார் வார்ஸ்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றல் உன்னோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்காக. சோ அந்த மாதிரி 2 பேர் சொல்லிட்டு அங்கிருந்து ஓபி-வான் வந்து விடை பெற்றுறாரு. விடை பெறவும் அந்த ஊச்சாபாவ் அப்படிங்கிற அந்த கிரகத்துல பாவ் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க போகவும் வெரக்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்கு. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா போகா. சரிங்களா, அந்த உயிரினத்து மேல வந்து பாத்தீங்கன்னா பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது 10th லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீவஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்ப கிரீவஸ் முன்னாடி போய் காட்சி அளிக்க கிரீவஸ்க்கும் ஓபி-வானுக்கு பயங்கர சண்டை. அந்த இடத்துல கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெடாய் வழிமுறையில சண்டை போட்டவன்டா, என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு தன்னோட 4 கையை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர வச்சு 4 கையிலயும் 4 லைட் சேபர் வச்சு வேற லெவல் ஒரு ஃபைட்டிங் 2 பேருக்கும். ஃபைட்டோட இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபி-வான் வந்து அவரோட 2 கையை வந்து வெட்டிடுறாரு. வெட்டவும் அவர் அங்கிருந்து தப்பிக்கிறாரு. நம்ம ஓபி-வான் பாத்தீங்கன்னா அவரை பிடிக்கிறக்க துரத்தி போயிட்டு இருக்கும்போது அவரோட லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டுறாருங்க. கீழே போடவும் கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டை வந்து நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அந்த சண்டைக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோன் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்குது. சோ அங்க கட் பண்ணி திருப்பி காரஸ்கண்ட்ல நம்ம ஆனகின் கிட்ட வராங்க. சோ ஆனகின் வந்து தன்னோட வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஜெனரல் கிரீவஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவர் ஊத்தாப்பாங்க அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறாரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க இவங்களோட கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேரா சுப்ரீம் சான்சலர் ஷீவ் பால்பட்டின் கிட்ட வந்து போகுது. சோ அவர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு டார்க் சைட்ல, அந்த டார்க் ஃபோர்ஸை கத்துக்கிட்டா சாக போறவங்களையும் காப்பாத்திடலாம் அப்படின்னா. சோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கவும் ஆனகின் வந்து சொல்றாரு என்னன்னா நான் ஜெடாயை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா வந்து அவங்க என்னை மதிக்கிறதே இல்ல, நான் அவங்கள விட இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே சமயம் ஜெடாய்களை விட உயர்ந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருங்க. இப்படி இருந்தா எப்படிங்க, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறது சித்து மட்டும் தான். ஏன்னா சித்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்ப இவர் என்ன சித்தாகணும் தான் ஆசைப்படுறாரு. ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் எப்படியோ அவர் வைஃப் கிட்ட பேசிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஷீவ் பால்பட்டினை பார்க்க போக ஷீவ் பால்பட்டின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த டார்க் ஃபோர்ஸ் பத்தி இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எதுக்கு சேர சொல்றாரு நம்மளுக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் சொல்லிடுறாரு என்னன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தோட வில்லன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்திருப்போம் இல்லையா, அது வேற யாரும் இல்லைங்க, இவரு தான். சோ இவரு தான் டார்த் சீரியஸ் என்கிற டார்க் லார்ட் ஆஃப் த சித். சோ இவரு தாங்க தன்னோட குருவையே கொண்டுட்டு அந்த சக்தியில எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. இவரோட கதையை இவரே பெருமையா வந்து நம்ம ஆனகின் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் இப்ப இவரு பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. யார? ஜெடாய. ஏன்னா ஜெடாய்கள் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே சித்த வந்து அழிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். சோ அதுக்கு பழி வாங்கணும் இல்லையா. சோ அப்ப ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட லைட் சேபர் எடுத்து இப்ப நான் ஜெடாய் கவுன்சில் கிட்ட சொல்லி உன்னை நான் தூக்கிடுவேன் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம டார்த் சீரியஸ் என்கிற பால்பட்டின் அவர் வந்து சொல்றாரு என்னன்னா என்ன கொண்டுட்டீங்கன்னா உன்னோட மனைவி உன்னால காப்பாற்ற முடியாது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம ஆனகினுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்கு கல்யாணம்
உண்மையான விஷயம் அந்த C-3POவும் R2-D2 தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற போது சோ இவரோட சக்தி ரொம்பவே பவர்ஃபுல் தானட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்றாரு. சோ இந்த சக்தியை வச்சு கண்டிப்பா நம்ம மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்குள்ள வரவும் அவர் வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸை வந்து எதுவுமே பண்ணாம விட்டுறாரு. இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்து முடிய கட் பண்ணி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபிவான் கிட்ட வந்தீங்கன்னா ஓபிவான் பாத்தீங்கன்னா ஜெனரல் கிரீவஸ் வந்து எப்படியோ கேட்ச் பண்ணிட்டாப்ல. சோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிரீவஸோட செஸ்ட் பிளேட் இருக்கு இல்லையா அதை வந்து அவர் விரிச்சிடறாரு. விரிக்கவும் உள்ளுக்குள்ள ஒரு இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்குது. சோ பிரிக்கவும் கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான பயங்கரமா அடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எட்ஜ்ல வந்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விடவும் அவர் வந்து அங்க தொங்கிட்டு இருக்கும்போது கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொலை பண்ணலாம்னு வரும்போது அவர் பக்கத்துல ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை வச்சு கரெக்டா வந்து கிரீவஸோட நெஞ்சிலேயே சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு தடவை இல்ல 1 2 3 4 5 6ன்னு சொல்லி எத்தனை தடவை சுட்டாருன்னு கரெக்டா தெரியல. ஆனா நிறைய வாட்டி சுட்டு கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா கொன்னறாப்ல. ஓகே இவர் வந்து கிரீவஸை கொன்னதுக்கு அப்புறம் கட் பண்ணி திருப்பி ஆனகின் கிட்ட வந்தீங்கன்னா ஆனகின் வந்து நேரா ஜெடாய் டெம்பிள்ல போயிட்டு விண்டோவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல போக அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா நம்ம ஓபிவான் வந்து போர்ல ஜெயிச்சிட்டாப்ல. சோ போர் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால நேரா நாங்க இப்ப சட்டசபைக்கு போயிட்டு ஷிவ் பால்பட்டன் கிட்ட இருக்க அந்த எமர்ஜென்சி பவர்ஸ் வந்து திருப்பி வாங்கிக்கலாம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல நம்ம ஆனகின் ஒரு விஷயத்த சொல்றா. என்னன்னா எனக்கு என்னமோ இவர்தான் சித்லா டார்த் சீரியஸ் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க விண்டோக்கு ஒரே ஷாக்கு. என்னப்பா சொல்ற நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா அவர் என்கிட்ட டார்க் ஃபோர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. அதே சமயம் என்ன வந்து அவரோட சேர்ந்துக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் சோ அதுக்கு விண்டு சொல்றாரு சரி ஓகே நான் இது வரைக்கும் பயந்தது வந்து உண்மையாயிருச்சு. இப்ப வேற வழியே கிடையாது. எல்லாரையும் கூட்டிட்டு நேரா அவர் போய் எதிர்த்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனகின் சொல்றாரு டார்த் சீரியஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு என்னோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது விண்டு சொல்றாரு உனக்குள்ள நான் நிறைய பயத்தை வந்து உணர்றேன். நீ போனீங்கன்னா அந்த காரியம் கெட்டு போயிடும். அதனால நீ என்ன பண்ணு நீ இந்த ஜெடாய் கவுன்சிலே இரு. நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சோ நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலோட சேம்பர்ஸ்ல இருக்கவும் மாஸ்டர் விண்டுவும் மத்த 3 ஜெடாய்களும் வந்து பாத்தீங்கன்னா நேரா அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. யாருன்னா ஷிவ் பால்பட்டனோட ஆபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காரு. சோ அவர் தான் இப்ப டார்த் சீரியஸ் ஆயிட்டாரு. சோ அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா பால்பட்டின் சொன்னாரு இந்த மாதிரி உன் மனைவி வந்து நான் காப்பாத்துறேன். அவ குழந்தை பிறக்கும்போது செத்துருவான் நீ பயப்பட வேணாம். அவளை நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. இப்போ வந்து ஜெடாய்கள் எல்லாருமே அவரை கொன்னுட்டா யார் வந்து என் மனைவி காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. அதே சமயம் அவரோட குரல் வேற கேட்டே இருக்கு. பால்பட்டினோட குரல் கேட்டே இருக்கு. ஜெடாய்கள் என்ன கொன்னுட்டாங்கன்னா உன் மனைவி உன்னால காப்பாற்ற முடியாது. உன் மனைவி நீ இழந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு குரல் கேட்க ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவசரமா கிளம்பி 4 ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்பட்டின் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்களா. சோ அவங்கள ஃபாலோ பண்ணி இவரும் போறாரு. சோ விண்டுவும் மத்த 3 ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சான்சலரோட ஆபீஸ்க்கு போறது மட்டும் இல்லாம பால்பட்டின் கூட வந்து சண்டை பயங்கரமான ஒரு சண்டை. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாஸ்டர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. ஆனா மாஸ்டர் விண்டுக்கும் பால்பட்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை. சாரி இப்போ ஒரு டார்த் சீரியஸ்ல ஃபைட்டோட கடைசில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மாஸ்டர் விண்டு வந்து சிடிஎஸ் கொல்லவே போயிட்டாருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகின் வந்துடுறாரு. வரவும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்த் சீரியஸ் வந்து அவரோட கையில இருந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் வந்து வர வச்சிட்டு இருக்காரு. லைட்னிங் வர வைக்கும் அவரோட லைட் சேவர் வச்சு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்துட்டு இருக்காரு நம்ம மேஸ் விண்டோ. அப்போ ஒரு முழுக்க சக்தியில வந்து கொடுக்க அவரோட முகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே ரத்தமே இல்லாம பேல் கலர்ல ஆயிரும் இல்லையா, ஒரு மாதிரி மங்கலான ஒரு கலர் அந்த மாதிரி ஆகி ஒரு மாதிரி மூஞ்சில சுருக்கமெல்லாம் ஆகுது. அவர் பல்லு மஞ்சள் ஆகி அப்படியே அழுகி போற மாதிரி ஆயிருதுங்க. சொத்த புல்லான மாதிரி ஆயிருது. அவரோட நகங்கள் வந்து அப்படியே நீண்டு போய் அப்படியே அழுக்கான மாதிரி ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாருங்க. அவர் பார்க்கவே ஆனா ஷிவ் பால்பட்டினா எவ்வளவு டீசென்ட்டா அப்படியே ரிச் லுக்கா இருந்தாரு. இப்ப என்னடா இவன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாருங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் சிடிஎஸ் சொல்றாரு என்னன்னா என்னால சண்டை போட முடியல நான் ரொம்ப வீக் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கவலையில சொல்ல விண்டு வந்து பாத்தீங்கன்னா சரி சிடிஎஸ் கொன்றலாம் அப்படிங்கறக்காக வந்து கொலை பண்றதுக்காக போறாரு. போகவும் நம்ம ஆனகின் சொல்றாரு இது வந்து தப்பு. அவர் வந்து நிறைய பண்ணியா இருக்காரு. ஜெடாய்கள் இப்படி கொல்லக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனை உயிரோட விட்டா எல்லாருக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி விண்டு சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம ஆனகினுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து என்னன்னா தன்னோட மனைவியை காப்பாத்துறதா இல்ல ஜெடாயை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு மனைவி தான் முக்கியம் அதனால நான் டார்த் சீரியஸ் தான் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கரெக்டா மேஸ் விண்டோ டார்த் சீரியஸை கொல்ல போகும்போது நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா மேஸ் விண்டோட கையை வெட்டிடுறாரு. வெட்டவும் அல்டிமேட் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான எலக்ட்ரிசிட்டியை வந்து அவர் கையிலிருந்து அந்த லைட்னிங்கை வர வச்சு மேஸ் விண்டோக்கு ஷாக்கை கொடுத்து அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ கிட்ட தான் நின்று இருப்பாரு. அதுல இருந்து நம்ம மேஸ் விண்டோ தள்ளி விட்டு சாக அடிச்சிருவாரு நம்ம டார்த் சீரியஸ். சோ இதை பண்ண ஆனகினுக்கு பாத்தீங்கன்னா பயமாயிருது. ஆனா எப்படியோ தப்பு பண்ணியாச்சு இதுல இருந்து திரும்பி வர முடியாது வேற வழி இல்ல அப்படிங்கறது அவருக்கு வந்து புரியுது. சோ அதனால வந்து ஆனகின் என்ன பண்றாருன்னா நீங்க என்ன சொல்லுங்க உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்த் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மாஸ்டரா வந்து எடுத்துக்கிறாருங்க. சோ ஆரம்பத்துல டார்த் சீரியஸ் சொல்லியிருப்பா இல்லையா எனக்கு ஒரு அப்ரண்டிஸ் கிடைப்பான் அதே சமயம் ரொம்பவே பவர்ஃபுல் அதே சமயம் சின்ன பையனா இருப்பான்னு அது வேற யாரும் இல்ல நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் தான். சோ இவர் ஆனகின் ஸ்கைவாக்கரா இருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஸ்டார் வார்ஸோட சிறப்பான தரமான ஒரு வில்லனா வந்து இவர் மாறுறாரு. இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கிறாங்க என்னன்னா லார்ட் வேடர் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டார்த் வேடர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க. சோ இதுதான் ஆனகின் ஸ்கைவாக்கர் டார்த் வேடரா மாறின அந்த தருணம். சோ நம்ம டார்த் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்த் வேடருக்கு முதல் வேலையை கொடுக்கறாரு என்னன்னா நேரா இப்ப ஜெடாய் டெம்பிளுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சோ கட் பண்ணி நேரா வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் அதாவது சாரி டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு ஜெடாய் டெம்பிளுக்குள்ள போறாரு. போறது மட்டும் இல்லாம வழியில எத்தனை ஜெடாய் வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொன்னுகிட்டே போயிட்டு இருக்காரு. சோ கடைசியில அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாருன்னா நம்ம மாஸ்டர்
யோடா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஜெடாய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அப்போ அதுல சின்ன பையன் ஓடி வந்து கேட்கறான், எல்லா ஜெடாய்களும் அழிஞ்சிட்டு இருக்காங்களே, என்ன மாஸ்டர் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துலதான் பயங்கர ஷாக்கு. என்னன்னா அமைதியை ஒழுங்கி நிலைநாட்ட வேண்டிய ஜெடாயா இருந்தவர் சித்தா மாறின கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற அந்த 4 to 8 வயசுக்குள்ள அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அனகின் ஸ்கைவாக்கர் கொன்னுறாருங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஈவருக்கு இல்லாம கொன்னுறாரு. சோ இவர் இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொன்னுட்டு இருக்க ஜெடாய் டெம்பிள் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. கட் பண்ணி நம்ம டார்த் சீரியஸ் கிட்ட வராங்க. டார்த் சீரியஸ் வந்து தன்னோட ஆபீஸ்ல இருந்துட்டு ஒரு பிராட்காஸ்ட் வந்து போடுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா க்ளோன் ஆர்மியில இருக்கிற லீடர்ஸ்க்கெல்லாம் வந்து போய் சேருது. என்னன்னா ஆர்டர் 66 வந்து செயல்படுத்து, நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ இந்த ஆர்டர் 66னா என்னன்னா ஜெடாய்களை கொல்றதுக்கான ஒரு புரோட்டோகால்ங்க. சோ இத பத்தின விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸ் க்ளோன் வார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அனிமேஷன் சீரிஸ்ல சீசன் 6லயும் 7லயும் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு தனி வீடியோ வேணா நான் கண்டிப்பா வந்து போடுறேன், ஓகேங்களா. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் எல்லாரையுமே கொல்றதுக்கான ஒரு கோடு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சோ அப்படி சொல்லவும் சோ ஜெடாய்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த எல்லா க்ளோன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு தசை திரும்பி அங்க இருக்கிற ஜெடாய்கள் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சோ என்ன சொல்றதுங்க, ஜெடாய்ல எல்லாருமே செத்துறாங்க, ஒருத்தர் விடாம எல்லாரும் செத்துறாங்க. சோ ஜெடாய் ஜெனரல்ஸ்ல இருந்து எல்லா இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து திருப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட முதுகுல குத்துற மாதிரி தான். சோ இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா சோ ஒரு ஜெடாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோன் ஆர்மிஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு செகண்ட் எபிசோட்ல. ஆனா அந்த ஜெடாய் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு அந்த எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. யாருன்னா சைஃபோ தயாஸ். அந்த சைஃபோ தயாஸ்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு வில்லனா தான் வந்து அனிமேஷன் சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. சோ இதுல நம்மளுக்கு கிளியரா தெரியுது இது எல்லாமே டார்க் சீரியஸோட பிளான். சோ இத்தனை வருஷம் பதுங்கி இருந்து அதுவும் ஜெடாயோட இடத்துலயே இருந்து ஜெடாய்களை வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கிட்டாருங்க. அது பயங்கரமா. சோ எல்லா ஜெடாய்களும் இறந்துருவாங்க. ஆனா ஓபிவான் கெனபி வந்து பாத்தீங்கன்னா சுடுவாங்க. ஆனா வந்து அவர் தண்ணிக்குள்ள வந்து தப்பிச்சிருவாரு. ஆனா இவர் கூட ஒரு மிருகம் இருந்திருக்கும், அந்த மிருகம் வந்து பாத்தீங்கன்னா செத்துரும். ஆனா ஓபிவான் கெனபி வந்து தப்பிச்சிருவாரு. அதே சமயம் யோடா வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருவாரு. சோ நம்ம மாஸ்டர் யோடா எப்படி தப்பிச்சாருன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரூப்பர்ஸ் அதாவது அந்த க்ளோன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அவங்களோட இன்டென்ஷனை வந்து அவர் சென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. சோ அவருக்கு தப்பிக்கிறதுக்கு உதவியா இருந்த யாருன்னா அந்த டார்ஃபுல்ங்கிற அந்த உயிரினமும் அதே சமயம் சூபாக்கா அப்படிங்கிற அந்த உயிரினம் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி தப்பிக்க வைக்கிறாங்க. சோ இதுக்கிடையில ஒரு செனட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேலி ஆர்கானா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து வராரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாடவான், அதாவது ஜெடாயோட பாடவான்னா ஜெடாயோட அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா. சோ அந்த சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூப்பர்ஸ் எல்லாரும் கொல்றாங்க. அதாவது அந்த க்ளோன்ஸ் எல்லாருமே கொல்றாங்க. கொல்லவும் அங்க இருக்கிற ஒரு ஷிப் எடுத்துட்டு அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற க்ளோன்ஸ் வந்து அவரை வந்து கொல்லல. ஏன்னா அவங்களோட குறிக்கோள் ஜெடாயை கொல்றது மட்டும்தான். ஏன்னா இந்த ஆர்டர் முழுக்க ஜெடாயை கொல்றது மட்டுமே தவிர்த்து மத்தவங்க யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த செனட்டர் வந்து விட்டுறாங்க. இருந்தாலும் டார்க் சீரியஸோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சோ இப்போதைக்கு 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க ஜெடாயில. யாருன்னா ஒன்னு ஓபிவான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோடா மட்டும் தான் தப்பிச்சிருக்காருங்க. வேற யாருமே வந்து தப்பிக்கல. எல்லா ஜெடாய்களும் அழிஞ்சிட்டாங்க. ஒரு ஜெடாய் கூட மிச்சம் கிடையாது. 2 பேர் தான் இருக்காங்க. சோ இவங்க 2 பேர் அந்த செனட்டர் ஆர்கானா சோ இப்போ ஒருத்தர் தப்பிச்சார் இல்லையா, அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா காரஸ்கண்ட் கூட்டிட்டு வராரு. சோ அதாவது நம்ம கேலக்டிக் ரிபப்ளிக்கோட தலைநகரத்துக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி இவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராட்காஸ்ட் வருது. அந்த பிராட்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் எல்லாருமே சர்வைவ்டு, அதே சமயம் போர் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் காரஸ்கண்டுக்கு திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஓபிவான் கெனபி யோடாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஒருவேளை இது டார்க் சீரியஸோட ட்ராப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இருந்தாலுமே ஓபிவான் வந்து அங்க யாராவது உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாருங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியுமே அந்த காரஸ்கண்ட்ல எந்த ஒரு ஜெடாயுமே இல்ல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனகின் ஸ்கைவாக்கர் அதாவது இப்ப இருக்கிற டார்த் வேடர் மொத்தமா கொன்னுட்டாரு அப்படின்னு. சோ கட் பண்ணி அவர்கிட்ட வராங்க. சோ நம்ம டார்த் வேடர் என்ன பண்றாரு, நேரா தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு ஜெடாய்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க ரிபப்ளிக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து ஷிவ் பால்பட்டேன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம டார்த் சீரியஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ அதனால உன்னோட மரியாதையும் நம்பிக்கையும் அவருக்கு வந்து கொடுக்கணும், நீ என்னை நம்பணும், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா சான்சலர் வந்து மீட் பண்ண போறாரு. அதாவது இப்ப இருக்கிற டார்த் சீரியஸ் வந்து மீட் பண்ண போறாரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நீ நேரா போயிட்டு முஸ்தபாருக்கு வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம் இல்லையா, முஸ்தபாருங்க நகரத்துல தான் இந்த வர்த்தக கூட்டமைப்போட தலைவரையும் மத்த எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துக்கு நீ வந்து போறது மட்டும் இல்லாம அங்க வந்து செப்பரேட்டிஸ்டோட மத்த ஆளுகள்லாம் வந்து ஒன்னா இருப்பாங்க. அதாவது இந்த கவுன்சில்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வர்த்தக கூட்டமைப்போட கவுன்சில், அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் விடாம கொன்னுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறம் திரும்பியும் சித்து மட்டும் தான் இந்த கேலக்சியை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவனை அனுப்பிச்சுடுறாரு. சோ அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பி நம்ம வேடர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபாருக்கு போறாரு. முஸ்தபாருக்கு போகவும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. ஆனா கடைசியில நம்ம வேடர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க இருக்கிற ஒருத்தர் விடாம மொத்தமா எல்லாத்தையும் கொண்டுறாரு. சோ இந்த தருணத்தை தான் முழுக்க அதாவது முழுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி முழுசா டார்க் சைடுக்கு போன நம்ம ஆனகின பார் அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்கள் மஞ்ச கலர்ல பூத்து தொங்கிட்டு இருக்குங்க. சோ கட் பண்ணி திருப்பி சட்டசபைக்கு வந்தா சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்க் சீரியஸ் இருக்காருல, அவர் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாரும் முன்னிலையில.
நிலையும் அந்த கூட்டத்தில் நம்ம பேட்மே அமித்லாவும் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா எல்லா ஜெடாய்களும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேலக்சியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் ரிபப்ளிக் கிடையாது, அதை வந்து முழுக்க முழுக்க நான் வந்து கெலாக்டிக் எம்பையரா வந்து நான் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த தருணத்துல தான் முழுக்க முழுக்க கெலாக்டிக் ரிபப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா கெலாக்டிக் எம்பையரா மாறுறது மட்டும் இல்லாம நம்ம ஷிவ் பால்பட்டின் டார்க் சீரியஸ்ங்கிறத ரிவீல் பண்றது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தன்னைத்தானே அந்த எம்பையரை ஆட்சி செய்யற எம்பரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. ஸோ இவரோட பேரை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எம்பரரா அவர் மாத்திக்கிட்டாருங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா பேட்மே அமித்லாவும் பார்த்துட்டு இருக்காங்க, அதே சமயம் பேலியார்கனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஷாக்கு. அந்த இடத்துல அமித்லா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா சுதந்திரம் அழியறத வந்து இப்படி கைத்தட்டி வர வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஓபிவானும் யோடாவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் டெம்பிளுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய ஜெடாய்கள் கிட்டத்தட்ட அந்த சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா செத்து கிடக்குறாங்க. அதை பார்க்கவும் எதுக்காக இந்த க்ளோன் ஆர்மிஸ் எல்லாம் இவங்களை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல யோடா சொல்றாரு, இதெல்லாம் க்ளோன்ஸ்னால சுடப்பட்டு கொண்ட மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தர் லைட் சேபரால கொண்ட மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியும், அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் என்கிற டார்த் வேடர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. ரெக்கார்டிங்ஸை பார்க்கவும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா டார்க் சீரிஸ் வந்து தன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டும் அதே சமயம் எல்லா குழந்தைகளையும் கொன்னதும் அது எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. இதை பார்த்த ஓபிவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட். ஏன்னா நியாயம் தானே, இவன் தான் வந்து பேலன்ஸ் கொண்டு வர போறான் ஃபோர்ஸுக்கு, அதே சமயம் கேலக்சிக்கு வந்து நிம்மதி கொண்டு வர போறான், அமைதி கொண்டு வர போறான்னு நினைச்சா கடைசியில் இவனே வந்து தீய சக்தி கிட்ட போய் சேர்ந்துட்டான்ல. சோ அப்போ ஓபிவான் சொல்றாரு, நான் வந்து ஆனகினை கொல்றதுக்காக போக மாட்டேன், நான் வந்து டார்க் சீரிஸ் கொல்றதுக்காக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யோடா சொல்றாரு, நீ வந்து டார்க் சீரிஸ் கூட சண்டை போடுற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி கிடையாது, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ வந்து நேரா ஆனகினை பார்க்க போ, அவனுக்குள்ள இன்னுமே ஆனகின் கொஞ்சம் இருப்பான்னு நான் நம்புறேன், அவனை வந்து எப்படியாவது அவனோட ஃபீலிங்ஸை டச் பண்ணி அவனை வந்து திருப்பி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா நேரா பேட்மேயை பார்க்கறதுக்காக போறாங்க. பார்க்கவும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, ஆனகின் வந்து இந்த மாதிரி தவறான திசைக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதே சமயம் ஜெடாய் டெம்பிள் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டான், அதுவும் சின்ன குழந்தைகளையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேட்மே வந்து இதை வந்து நம்பல, அதே சமயம் தன்னோட கணவன் வந்து இந்த இடத்துக்கு தான் போயிருக்கான்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லாம மறுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஓபிவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, வயித்துல இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பா வந்து ஆனகின் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கட் பண்ணி நம்ம ஆனகின் அதாவது டார்த் வேடர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம டார்க் சீரிஸ் கிட்ட தான் இருந்தாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்றாரு. ஸோ இதுக்கடையில் நம்ம பேட்மே என்ன பண்றாங்கன்னா இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம புருஷன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி புருஷனோட இருக்கிற இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. கிளம்புவோம் அந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் யாருக்கும் தெரியாம ரகசியமா அதுல ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், ரொம்பவுமே முக்கியமான ஒரு பகுதி. ஸோ நேரா நம்ம முஸ்தபாருக்கு வந்து சேர்ந்த பேட்மே வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் கிட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஓபிவானுக்கு நம்மளை பத்தி தெரியும், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணு தான் பாக்குறாரு, நீ பேசாம என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு என் கூட வா, நம்ம குழந்தைகள் வந்து அமைதியான இடத்துல இருந்து வளர்த்தணும், இந்த மாதிரி போர் அழிவு இந்த இடத்துல அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஆனகின் அதாவது டார்த் வேடரா இருக்கிற அந்த ஆனகின் என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுக்கு போகணும், இங்கேயே இருந்து ஆட்சி பண்ணலாம், நம்ம டார்க் சீரியஸை கொன்றலாம், கொண்டுட்டு நம்மளே கேலக்சியை மொத்தமா ஆளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கிளியரா தெரியுது டார்த் பிளேகஸ்க்கு டார்க் சீரியஸ் வந்து என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் டார்த் வேடர் வந்து டார்க் சீரியஸுக்கு பண்ண பாக்குறாரு. ஸோ ஏன் டார்க் சீரியஸ் வந்து அவரோட குருவை கொண்டுட்டு அவரோட சக்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதே மாதிரி இவரோட சக்திகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட குருவையே கொல்ல தானே பாக்குறாரு, அவர் வாயிலிருந்து அதானே வருது. ஸோ இதை கேட்டதும் இவன் வந்து ஆனகினே கிடையாது, இவன் மொத்தமா மாறிட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம பேட்மேக்கு வந்து புரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது ஓபிவான் கிளம்பி வந்து அவங்க முன்னாடி காட்சியளிக்க, நீ அவன் பேச்சு கேட்ட நம்ப மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் மனைவியை கழுத்தை பிடிச்சி நசுக்கி தூக்கி போட்டுறாங்க. ஆனா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கிறது கூட அவன் மதிக்கலைங்க, அந்த அளவுக்கு அவன் தீயவனா மாறிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபிக்கும் அதே சமயம் நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் என்கிற டார்த் வேடருக்கும் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபைட்டு. ஸோ நம்ம ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஆனா நீ முழுக்க முழுக்க ஆனகினே கிடையாது, மொத்தமா நீ மாறிட்ட அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ குருவுக்கும் மாணவனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டைங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்க அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சான்சலரோட ஆபீஸ்ல நம்ம யோடாக்கும் டார்க் சீரியஸ்க்கும் ஒரு ஃபைட்டு. ஆனா அதுல யோடா தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போடுவாரு. ஆனா சண்டையோட முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் மாஸ்டரோட தன்னோட லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணவும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவரோட கடைசி சக்தியை பயன்படுத்தி எப்படியோ நம்ம மாஸ்டர் யோடா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே வந்து ஒரு பாட்ல வந்து ஏறி தப்பிச்சிடுறாரு. ஸோ யார் வந்து ஹெல்ப் பண்றாங்க, செனட்டர் பேலி ஆர்கனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோடாக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அவரோட ஹெல்ப் மூலியமா அவர் வந்து தப்பிச்சிடுறாரு எப்படியோ. ஸோ இதுக்கடையில இந்த பக்கம் நம்ம ஓபிவானுக்கும் ஆனகினுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு தான் இருக்கு. சண்டையோட முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாவா கிட்ட அதாவது எரிமலை குழம்பு இருக்கும் இல்லையா, அதுகிட்ட தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒரு தரைப்பகுதி கிட்ட நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா தரையில் இருப்பாரு, ஆனா நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு குழம்புக்கு நடுவில் வந்து இருப்பாரு. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகின் வந்து ஜம்ப் பண்ணி ஓபிவான் வந்து கொல்றதுக்காக ஜம்ப் பண்ணி வருவாரு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் தன்னோட லைட் சேபரை வச்சு
ஆனகினோட 2 கால்களையுமே வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுவாருங்க. ஸோ ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்க முடியாத நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா தவழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட கால்கள் அந்த லாவா பட்டு நெருப்பு எரிஞ்சு அவரோட உடம்பு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ வெறுப்புங்க. ஸோ அதே சமயம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வலியை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த பயம், கோபம், வெறுப்பு, வேதனை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தியை வந்து அதிகமா தனக்குள்ள வந்து வளர்த்தி தான் விடும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல அவரோட உடல் மட்டும் இல்லாம மூஞ்சி எல்லாம் முழுசா எரிஞ்ச நிலையில வந்து பாத்தீங்கன்னா அவர் கிடைக்க நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரிடா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா இவருக்கு இப்படி ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்த் சீரியஸ் வந்து உணர்ந்துட்டாரு. டார்த் வேடருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால டார்த் சீரியஸ்ல இப்போ அவர் வந்து எம்பரர் அப்படின்னு அவர் பேரை மாத்திக்கிட்டார் இல்லையா. ஸோ வந்து த எம்பரர் வந்து பாத்தீங்கன்னா நேரா முஸ்தபாருக்கு வந்து கொஞ்சம் குரூப்பா வந்து கொஞ்சம் ட்ரூப்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம நேரா டார்த் வேடரை கொண்டு போயிட்டு சித்தோட மருந்துகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்கள குணப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒரு பக்கம் யோடா வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குயின்கான்ஜின் இருக்கார் இல்லையா, நம்ம ஓபிவான் கெனபியோட மாஸ்டர், அவரோட குரல் வந்து கேக்குது. கேட்கறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா ஓபிவானுக்கு வந்து இந்த வழியை சொல்லிக் கொடுங்க. இறந்ததுக்கு அப்புறமே பயிற்சி அளிக்கிற முறையை வந்து, அதாவது ஒருத்தங்களை தியானம் பண்ணி அவங்கள நினைச்சு அவங்கள கண்ணு முன்னாடி வர வச்சு அவங்க பயிற்சி பண்ண தான் வந்து ஒரு ஜெடாயா பயிற்சி ஆகிற ஒரு முறையை வந்து கத்து கொடுங்க. அவன் வந்து தியானம் பண்ணி என்ன வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க சொல்லி ஒரு குரல் வந்து கேக்குது. அதனால யோடா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து எப்படியாவது நம்ம ஓபிவானுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்றாரு. சோ நம்ம மாஸ்டர் யோடா இருக்கிற இடத்த வந்து போலீஸ் மசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதாவது ஒரு பராமரிக்கப்பட்ட ஒரு ஆஸ்ட்ராய்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. சோ நம்ம ஓபிவான் கெனபி வந்து பாத்தீங்கன்னா பேட்மேவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா பேட்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகின் ஸ்கைவால்கர் கழுத்து பிடிச்சி தூக்கி போட்டுருப்பாங்க இல்லையா, அப்பதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. சோ அதனால வந்து தூக்கிட்டு வராரு. அதே சமயம் இவர் வேற ஆல்ரெடி நொந்து போய் தான் கிடக்குறாரு. ஏன்னா நம்ம ஆனகின் ஸ்கைவால்கர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஃபோர்ஸுக்கு வந்து பேலன்ஸ் கொண்டு வருவேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துக்கு பயவுல வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸ் கூட சேர்ந்துட்டான் இல்லையா. சோ என்ன பண்றது, கவலையோட தான் வராரு. அப்ப பேட்மே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மெடிக்கல் ரைட் சொல்றாங்க உடனடியா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குழந்தைங்களை ஆமா உள்ள இருக்கிறது வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா குழந்தைங்க பிறந்தாலுமே அவ வந்து உயிர் பழைப்பாளான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்ற ஆசையே போயிருச்சு, குழந்தை பிறந்தது அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி 2 குழந்தைகளை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேக்கு வந்து பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மே கடைசி மூச்சோட பையனுக்கு வந்து லூக்குன்னு பொண்ணுக்கு வந்து லியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ இங்க வந்து குழந்தைகள் வந்து பிறந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டார்த் வேடர் இருக்கார் இல்லையா, சோ அவர் வந்து அங்க எரிஞ்ச நிலையில கிடப்பாரு நம்ம ஆனகின் ஸ்கைவால்கர். அவரை வந்து டார்த் சீரியஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டு மறுபிறவி வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு அவரை வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு முழு நில ஒரு டார்த் வேடரா வந்து மாத்திட்டு இருக்காரு. சோ இதுதாங்க அந்த காஸ்டியூம், அவரோடது ஃபேன் ஃபேவரட்டான அந்த ஸ்டைலான ஒரு காஸ்டியூம். சோ வேற லெவல்ல வர திருப்பி வந்து பாத்தீங்கன்னா செதுக்கிட்டு இருக்காருங்க. சோ முழுக்க கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ், ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டார்த் வேடர் அப்படியே எந்திரிச்சு நிக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அனஸ்தீசியா அவ்வளோக்கா கொடுக்கல. சோ அனஸ்தீசியா கொடுக்காம அந்த வலியோட தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சஃபரிங் அந்த வேதனையோட தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா சீரமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு, அதே சமயம் இந்த பக்கம் டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி எடுத்திருக்காரு. இதுக்கடையில வந்து பேட்மே வந்து திருப்பி காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஓபிவான்ட்ட சொல்றாங்க ஆனகின்குள்ள இன்னுமே நல்லவன் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், இன்னுமே நான் காதலிச்சு அந்த ஆனகின் தான் அவனுக்குள்ளதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து இறந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வேடரை வந்து காட்டுறாங்க. சோ வேடர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அப்படியே அவர் வந்து நிக்க வச்சிருக்காங்க. சோ அவரோட சர்ஜரி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முடிஞ்சிருச்சு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ்ல ஒரு வொக்காபுலரி வச்சிருக்காங்க, வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறதுக்காக, அதாவது குரல் வந்து வேற மாதிரி கேட்கறதுக்காக. அந்த டைம்ல நம்ம எம்பரர் டார்த் சீரியஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வராரு. வரவும் நம்ம டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்கறாரு என் ஒய்ஃப் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சொல்ற கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழியில நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், மனைவி வந்து நீ டார்த் வேடரா மாறும்போது கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்ட டார்த் வேடருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கடுப்பாயிருது. ஏன்னா அவன் உயிரோடு இருந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீ ஆக்சிடென்டலா உன் மனைவி நீயே கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பேட்மே வந்து கடைசியா சாகர மாதிரி சொல்லிருப்பாங்களே அவனுக்குள்ள இன்னுமே அந்த ஆனகின் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த சின்ன அந்த நம்பிக்கை, அந்த அன்பான அந்த ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் மனைவியே கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த நல்லவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செத்துறான். சோ முழுக்க டார்க் சைடுக்குள்ள டார்த் வேடர் வந்து போயிட்டாரு அப்படிங்கறது இடத்துல கிளியரா வந்து காட்டுறாங்க. சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் கடைசியா காப்பாத்து நினைச்ச ஒருத்தரை வந்து, அதாவது தான் மனைவி வந்து கடைசியா காப்பாத்து நினைச்சிருப்பாங்களே அவங்களே தான் கையால கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை தான் வந்து டார்த் சீரியஸ் சொல்லியிருக்காரு. ஆனா அதை உண்மைன்னு நம்பிடுறாரு. சோ அந்த கஷ்டத்துல வந்து கத்தவும் அங்க இருக்கிற சில மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒடுங்கிறது நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. சோ அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வந்து காட்டுறாங்க. சோ அவர் அப்படி கத்துறது வந்து பாத்தீங்கன்னா எம்பரர் டார்த் சீரியஸ் வந்து பாக்குறாப்ல, அதுவும் என்ன சொல்றது தீய பார்வைகளோட பாத்துட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் கடைசியா புதிய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி 2 குழந்தைகள். சோ ஜெடாய் இனமே அழிஞ்சிருச்சு. இப்போ வந்து இருக்கிற ஜெடாயே 2 பேர் தான், ஒன்னு ஓபிவான் கெனோபி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் யோடா. சோ இவங்க 2 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. ஆனா இப்போ புதுசா 2 குழந்தைங்க வந்து பிறந்திருக்கு. சோ ஓபிவானும் யோடாவும் பேலி ஆர்கன் அந்த செனட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு
கான்ஃபரன்ஸ் டேபிள்ல பேசிட்டு இருக்க. ஸோ இவங்க 3 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா பேட்மே அமிதலா வந்து இறந்த மாதிரியும் அதே சமயம் வயிற்றுல குழந்தைகளும் இறந்த மாதிரியுமே வந்து இருக்கட்டும், ஏன்னா வெளியில வந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படிங்கறக்காக இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே தான் கடைசி நம்பிக்கை மட்டும் இல்லாம கடைசி ஜெடாய்களுமே. ஸோ இவங்களோட நல்லதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளும் ஒன்னா இருக்க கூடாது, ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா ஈஸியா வந்து டார்க் சீரியஸ் வந்து இவங்களை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஸோ இவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த செனட்டர் பெயில் ஓர்கானா அப்படிங்கிற இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா லியா வந்து தத்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கணும்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லாதனால அவங்க வந்து தத்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவர் வந்து மனைவிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த சமயம் ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா பையனை வந்து எடுத்துக்கிறாரு. ஆனா பையன் லூக்கை வந்து எங்க விடுறாருன்னா நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் ஒருத்தங்க கிட்ட வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த கிரகம் இருக்குல்ல டாட்டூயின், அந்த கிரகத்துக்கு போயிட்டு இப்ப இருக்கிற ஆனகினோட தம்பி கிட்டையும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா லியூக்கை வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி அவங்க கிட்டயே அவங்க வளரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதே சமயம் யோடாவும் ஓபிவானும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையை அவங்க செய்யற அளவுக்கு அவங்க வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கலாம், அவங்க யாருங்கிற உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிவானும் யோடா வந்து அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோடா ஒரு விஷயத்த சொல்ற என்னன்னா ஓபிவான் கிட்ட சாகா வாரத்தை பத்தி உனக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதை வந்து உன்னோட மாஸ்டர் தான் வந்து கத்து கொடுக்க சொல்லி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப குயிங்கான்ஜின் இன்னும் உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க உயிரோட தான் இருக்காரு, ஆனா அவரோட ஆன்ம நிலையில அவர் உயிரோட தான் இருக்காரு. சோ அதை வந்து தியானம் பண்ணி நம்ம கத்துக்கிட்டா இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆன்மா கிட்ட நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீ பேச முடியும், நீ வந்து ஆன்மாவா இருக்கும்போது நீயும் மத்தவங்களை பார்த்து கூட பேச முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியும், அதை நீ கத்துக்கணும், அதை நான் உனக்கு சொல்லி தர போறேன் அப்படிங்கிற மாதிரி யோடா சொல்றாரு. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த C-3PO R2-D2 இந்த ரோபோட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மெமரி வைப் பண்ண சொல்லி பெயில் ஆர்கானா அப்படிங்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ எதனாலனா இவங்க தெரியாதனமா கூட இவங்க கிட்ட இருக்கிற அந்த டீடைல்ஸ் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள நம்ம C-3POக்கும் R2-D2க்கும் தெரியும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா லியாக்கோ லூக்குக்கோ தெரிய வந்துடக்கூடாது, சோ அவங்க வளர்ற வரைக்கும் இது எதுவுமே தெரியாம வளரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்றாங்க. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நபுல நம்ம பேட்மே அமிதலாக்கு இறுதி அஞ்சலி வந்து நடக்கிறாங்க. அந்த இறுதி அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயித்துல குழந்தை இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறுதி அஞ்சலி ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ நபுல தான் அவங்க முன்னாள் ராணியா இருந்தாங்க. சோ அதனால தான் அந்த கிரகத்திலேயே அவங்களுக்கு அது நடக்குது. சோ அப்ப நம்ம பேட்மே அமிதலா கையில வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு விஷயங்க, அது வந்து கையில அவங்க வச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெலிட்டட் சீன் இருக்கு, ஒரு 3 டெலிட்டட் சீன். அதுல வந்து முதல் டெலிட்டட் சீன்ல நம்ம டார்த் சீரியஸ், அதாவது இப்போ வந்து எம்பரர் அவரும் டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலாவோட சைஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு கேஜெட் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஸ்டாரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படத்துல வந்து பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது டெலிட்டட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரகேனா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லியா வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களே, அவங்க வந்து தான் ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த குழந்தைய கையில கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப கடைசியா இருக்க டெலிட்டட் சீன்ல நம்ம ஓபிவான் வந்து நம்ம ஆனகினோட தம்பி கிட்டையும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டையும் குழந்தைய கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் லூக்கை வந்து பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சூரியன் வந்து உதிச்சிட்டு இருக்கு. அவங்க அந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து முடியுது. சரி ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் ஆனகின் ஸ்கைவாக்கர் எப்படி வந்து தந்தையே இல்லாம பிறந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸ் வந்து அவரோட மாஸ்டர் பத்தி சொல்லிட்டு இருந்திருப்பாரு, டார்த் பிளாகியஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி. சோ அவர்னால தன்னோட ஃபோர்ஸை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு மிடிக்ளோரியன்ஸ் வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாம அதனால ஒரு குழந்தையவே வந்து உருவாக்க முடியும், அதாவது ஒரு உயிரையே உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாரு. சோ அது எல்லாத்தையுமே டார்த் சீரியஸ் தான் கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. சோ அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கவும் டார்த் சீரியஸ் வந்து தன்னோட மாஸ்டர் வந்து கொன்னுட்டாரு. சோ டார்த் சீரியஸ்க்கு வந்து ஒரு உயிரை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே அப்ப தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கான பதில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து உருவாக்குனது வேற யாருமே கிடையாது, நம்ம டார்த் சீரியஸ் தான். அதாவது இப்போ வந்து எம்பரரா இருக்காரு. சோ டார்த் வேடர் பத்தின கான்மிக்ல 25வது இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான், ஆனா யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா டார்த் சீரியஸ்னால. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷிமியோட, அதாவது நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரோட அம்மாவோட வயித்துல வந்து மிடிக்ளோரியன்ஸ் உருவாக்குறது மட்டும் இல்லாம ஆனகினை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயித்துக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிறந்திருப்பான். சோ இவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஆனா யாராலனா தீய சக்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கறக்காக. சோ எதனால இவங்க அம்மா கரெக்டா இவங்க தான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஆனா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த வயித்துல வந்து அவன் பிறந்திருக்கான். சோ லாஜிக்கா பார்த்தா சோ எம்பரர் பால்பட்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அப்பாவா இருக்கணும். சோ அப்பாவா இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் பிறந்தாரு, அதனால அப்பான்னு சொல்ல முடியாது. இதுதாங்க அந்த பதில். சோ ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து உருவாக்குனது வேற யாரும் இல்ல, டார்த் சீரியஸ் தான். சோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எதால உருவாக்கப்பட்டனோ யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆனகின் ஸ்கைவாக்கர் டார்த் வேடரா போய் சேர்ந்துட்டாப்ல. சரி ஓகே, ஆனகின் வந்து எப்படி அப்பா எல்லாம் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஜஷன் ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோல பார்க்க மாதிரி உங்களோட உங்கள் ஸ்கிரிப்டட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எசன்டஸ். சோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.